ஹாய் ஆல், இந்த வீடியோவில் பயோடெக்னாலஜி டாபிக் வந்து பார்க்கலாங்க. அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நம்ம கவர் பண்ண போகிறோம்னா, பேசிக்காக இது நம்மளுடைய சிலபஸ்லேயே வந்து இருக்குது. பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பயோடெக்னாலஜி பார்க்குறப்பவே பிளான்ட்டோடைய ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும். ஸோ அப்போது இதில் வந்து டிரான்ஸ்ஜெனிக் பிளான்னா என்ன, எடிபிள் வேக்சின்னா என்ன, பிடி காட்டன்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அண்ட் நிறையா ஃபோர்ட்டிஃபைட் ரைஸஸ் இருக்க மாதிரி கோல்டன் ரைஸ்லாம் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கணும். அது பார்த்துட்டு இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப்ஸ் வரதுடைய அதில் நிறைய கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது. நம்ம போன கிளாஸில் கூட ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, ஜிஎம் கிராப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த் இம்பேக்ட் எப்படி இருக்குன்றது அந்த சயின்டிஸ்ட் பார்க்குறப்பவே பார்த்தோம். தமிழ்நாடு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. அண்ட் அது மாதிரியே அதில் சில இம்பேக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது என்னென்ன விஷயங்கள்ன்றதை பார்த்துட்டு க்ராப்பை பற்றிங்கிற இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட அப்ளிகேஷன், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் அந்த டயக்னோசிஸ் பண்ணுறதுல எலிசா பிசிஆர் பற்றி எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கோர்ஸாக படிக்க வேண்டிய விஷயத்த வந்து உங்களுக்கு அட்ட ஸ்டிச்சில் ஒரு 1 hour வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் டேர்ம்ஸில் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் வச்ச மாதிரி தான் இந்த நோட்ஸே ரெடி பண்ணியிருக்கு. அதை வச்சு உங்களுக்கு ஓவரால் கான்செப்ட் கிளாரிட்டி வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இதை முடிக்கும் போது உங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜினா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஓவரால் புரிதல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து பார்க்கலாம். பயோடெக்னாலஜின்றது வந்து எப்படின்னா, இட் இஸ் லைக் இந்த நம்ம லிவிங் பீயிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அதோட பவரை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, அந்த மாதிரி இருக்கிற லிவிங் திங்ஸோடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டை வந்து மனுஷங்களுக்கு ரெடி பண்ணுற அந்த ஒரு டெக்னாலஜி. பயோனாலே என்ன, அனிமல் டெக்னாலஜி. ஸோ அனிமலை யூஸ் பண்ணி டெக்னாலஜியை வச்சு நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணிக்க போகிறோம். அதுதான் பேசிக்காக லேமேன் டேர்ம்ஸில் வந்து பயோடெக்னாலஜினா அப்படின்னு சொல்கிறது. ஸோ சயின்டிஸ்ட் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி டெக்னாலஜி, ஃபிசிக்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து கம்பைன் பண்ண மாதிரி நமக்கான சில ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன்லையாக இருக்கட்டும், ஃபார்மிங்லையாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி, என்விரான்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து பெட்டராக யூஸ் பண்ணுறது மூலமா லைக் ரொம்ப டெக்னாலஜியாக இன்ஆர்கானிக்காக போகாமல் ஆர்கானிக்காக இருக்கிற விஷயத்த வச்சு பெட்டரான ஒரு ப்ராடக்ட்ஸ் கொண்டுட்டு வரலான்ற ஒரு ஓவரால் கான்செப்ட் தான். ஓகேங்களா. இதுதான் மேலாப்பில் சொல்லணும்னா. ஸோ இப்போ பயோடெக்னாலஜின்னு என்னென்னா, இட் இஸ் அ யூஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். நான் சொன்னோம் இல்லையா, அதே தான். அந்த லிவிங் ஆர்கானிசமை டேரெக்டாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா அதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு செல்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லை அதுக்குள்ளே இருக்க ஒரு டைனி பார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ, ப்ரோட்டீன் மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் பேசிக்காக பயோடெக்னாலஜி. இது எங்கெங்கெல்லாம் பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, மெடிசன், ஃபார்மிங், இண்டஸ்ட்ரி, என்விரான்மெண்ட்டுன்னு. அப்போ மெடிசன் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சின்ஸ் எல்லாமே தடுப்பூசி போடுவாங்க இல்லையா, அந்த வேக்சின் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரக் டெலிவரியில் மெடிசன்ஸில் யூஸ் பண்ணலாம். ஜீன் தெரப்பி வந்து ஜீன் தெரப்பி பண்ணி டிசீஸை ட்ரீட் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப் கொண்டுட்டு வந்து சில பெஸ்ட்டு, சில பூச்சிகளுக்கு ரெசிஸ்டண்ட்டான க்ராப்பை கொண்டு வரது, இல்லை ஹையர் ஈல்டு கொண்டு வர மாதிரியான க்ராப்பை கொண்டு வரதுன்னு ஜீனில் மாடிஃபை பண்ணுவாங்க. அதனால தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்ற பேர். க்ராப்புக்குள்ளே இருக்க ஜீனை மாற்றி நமக்கு தேவையான டிசரபிள் ரிசல்ட்டை கொண்டுட்டு வரணுன்றதுக்காக பேசிக்காக செய்கிற விஷயம் தான் இந்த ஃபார்மிங்கில். இப்படி தான் வந்து பயோடெக்னாலஜி யூஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரியிலன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபியூவல்ஸ் கொண்டுட்டு வரதுக்கு, ஃபுட்டில் வந்து சில என்சைம்ஸை வந்து போட்டு ஃபுட்டை மேக் பண்ணுறதுக்கு, பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு கூட வி கேன் யூஸ் அ பயோடெக்னாலஜி. அதுக்கடுத்து என்விரான்மெண்ட்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூஷன் இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு சில எப்படின்னு பிளாஸ்டிக்ஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் கூட, ஆர்கானிசம்ஸ் கூட இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி க்ளீனான பொல்யூஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு, வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணுறதுக்கு, வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணலாம். இதுதான் வாட் இஸ் த பேசிக் டெர்மினாலஜி ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் வாட் ஆர் இட்ஸ் அப்ளிகேஷன். ஓகேங்களா. அண்ட் இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் போகலாம். அப்படி போகிறப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, இதுக்குள்ளே வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் எஸ்பெஷலி பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்த மாதிரி படிப்போம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னால என்ன, ஜீனில் மாடிஃபை பண்ணுறாங்க. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல். இட் கேன் பி அ டிஎன்ஏ. ஓகேங்களா. லிவிங் திங்குக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏல சில சேஞ்சஸ் கொண்டு வரது மூலயமா அதுக்கு ஒரு சில எபிலிட்டிஸை புதுசாக வர வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த மாதிரியான டிசரபிள் சேஞ்சஸ் கொண்டுட்டு வருது. இட் கேன் காஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் க்யூர். மனுஷங்களுக்கு ஏதாவது ஃபால்ட்டி ஜீன்ஸ் இருந்தால் அது டிசீஸை க்யூர் பண்ணுற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா க்ராப் வந்து சில பூச்சிகள் வந்து கடிச்சு அதோட ஈல்டு ஃபுல்லாக போக வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரியான பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் க்ராப்பை மேக் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்வர்ஸ் கண்டிஷனில்
ரொம்ப கோல்டாக இருக்க ஏரியாவில் இல்லை ரொம்ப ஹையாக இருக்க வெதர் மாதிரியான சுச்சுவேஷனில் கூட அது க்ரோ பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஜீன்ஸை மாடிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு க்ராப் இருக்குது, அந்த க்ராப்பில் ஒரு நல்ல ஒரு ஜீன் இருக்குன்னா அது இன்னொரு க்ராப்பில் வந்து போட்டு அந்த ஜீனை இதுக்குள்ளே கொண்டு வந்து இதோடைய குட் கேரக்டரை இதுக்கு வர வைக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் பேசிக்காக சொல்கிறது. அண்ட் வேறு எங்கே பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு இந்த இன்சுலின் மாதிரியான விஷயங்கள் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரதுக்கும் பாக்டீரியாஸை வச்சு ஜெனட்டிக்கலாக சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அடுத்து வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து டிஎன்ஏவை ஒரு ஆர்கானிசம்லேருந்து எடுத்து இன்னொரு டிஎன்ஏ இன்னொரு ஆர்கானிசமோட போட்டு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனாலே ஒரு டிசரபிள் ஜீன் ஃப்ரம் அ பர்டிகுலர் ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் பிளான்ட் ஒரு எனிதிங் ஏதாவது ஒன்றுலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துல இவங்கக்கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கலைன்னா என்ன, ஒரு வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல பிளான்ட் வருதுன்னா அது கூடவே மிமிக் பண்ணுற மாதிரி இன்னொரு க்ராப் வரும். பட் அதனால் நமக்கு எந்த யூஸ்மே இருக்காது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லைனா கூட நல்லா க்ரோ பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த வீடுலேருந்து நல்ல தண்ணி இல்லாமல் க்ரோ ஆகிற ஒரு நல்ல எபிலிட்டி இருக்க ஜீனை ஐடென்டிஃபை பண்ணி நல்ல க்ராப்பில் வந்து நம்மளுடைய டிசரபிள் ஈல்டு கொடுக்குற க்ராப்பில் வந்து அந்த ஒரு ஜீனை ஆட் பண்ணுறது மூலமா அந்த ஒரு பர்டிகுலர் க்ராப்பில் இருக்கிற அந்த அட்வர்ஸ் கண்டிஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த எபிலிட்டி நம்மளுடைய டிசரபிள் க்ராப்புக்கு வரும் இல்லையா. இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் பேசிக்காக பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சயின்டிஸ்ட் வந்து ஹியூமன் இன்சுலின் ஜீனை எடுத்து பாக்டீரியாக்குள்ளே வந்து போடுறாங்க. ஸோ தட் இந்த ஒரு பாக்டீரியா வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வந்து நம்ம மெடிசனாக டயாபிட்டிஸில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹியூமன் கேஸ் சினாரியோவில். நான் சொன்னது பிளான் கேஸ் சினாரியோ, பிகாஸ் ஆஸ் அக்ரி கிராஜுவேட்டாக இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து க்ளோனிங்ன்றது வந்து இட் இஸ் லைக் நம்மள மாதிரியே இருக்கிற இன்னொரு விஷயம் கொண்டு வருது. ஒரு என்டையர் ஆர்கானிசம் இருக்குன்னா அதே மாதிரி காப்பி பண்ணுற இன்னொரு விஷயம் கொண்டு வருது. இல்லைன்னா ஒரு ஆர்கானிசமுடைய ஒரு பர்டிகுலர் ஆர்கன் மட்டும் கொண்டுட்டு வருது. இல்லைனா ஒரு டைனி பார்ட் ஆஃப் டிஎன்ஏ மட்டும் கொண்டு வருது. இதுலேயே 3 விஷயம் இருக்குது. ரீப்ரொடக்டிவ் க்ளோனிங் இருக்குது. அப்படின்னா ஹோல் என்டையர் நியூவான ஒரு ஆர்கானிசமே கொண்டுட்டு வந்துடுவாங்க வித் சேம் ஜீன்ஸு. அதுதான் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டாலி ஷீப் எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். டாலி ஷீப் நீங்கள் ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்து தெராப்பியூட்டிக் க்ளோனிங்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படின்னா டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸை வந்து மேக் பண்ணுவாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக. எனக்கு ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு டிஷ்யூ இல்லை ஆர்கன் மட்டும் வந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறது. ஜீன் க்ளோனிங்ன்றது ரிசர்ச்காக பர்டிகுலர் ஜீன்ஸை மட்டும் காப்பிங் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஜீன் க்ளோனிங். ஓகேங்களா? அடுத்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்ற கான்செப்ட் எப்படி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மாதிரி பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்றது இன்னொரு கான்செப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் யூஸிங் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி நம்ம பயாலஜிக்கல் டேட்டாவை படிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் மாதிரின்னு லேமேன் டேர்ம்ஸில் சொல்லலாம். ஓகேங்களா? சயின்டிஸ்ட் வந்து பேசிக்காக ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா ஹியூமனோட என்டையர் ஜீன்ஸோடைய அந்த டிஎன்ஏ இருக்குது இல்லையா, அது எல்லாமே எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பாங்க. அந்த ஜீனோம் சீக்வன்சிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இப்படி தான் டிஎன்ஏ இருக்குன்னா இதுக்குள்ளே இவங்களுக்கு இந்த மாதிரியான ஜீன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு அந்த டிஎன்ஏஸ்லாம் இருக்குன்றதை ஸ்டடிங் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரோட்டீன் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை பார்க்குறதுக்காக நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ப்ரோட்டீனோட ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் அதெல்லாம் ஒர்க் ஆகும்னு. ஸோ அந்த மாதிரியான ஷேப்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் கம்ப்யூட்டர் பேசிக்காகவே. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ஜீன்ஸ் லிங்க்டு டு டிசீஸ். இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இந்த ஜீனால் தான் வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் தே ஆர் யூஸிங் சம் கம்ப்யூட்டர். இந்த மாதிரியான யூஸ் கேஸ் சினாரியோவில் தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து CRISPR-Cas9 டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒரு ஜீனை எடிட் பண்ணுற டூல். இப்போது நம்மக்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது. இந்த பிடிஎஃப்பில் நிறைய லைன்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கிற லைனில் மட்டும் மிஸ்டேக் இருக்குன்னா நம்ம மாற்றணும்னு என்ன பண்ணுவோம், அந்த பிடிஎஃப் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குன்னா அந்த வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்து உள்ளே எடிட் பண்ணி மாற்றுவோம். அந்த மாதிரி ஜீன் வந்து இருக்குது. அந்த ஜீனுக்குள்ளே இந்த ஒரு பர்டிகுலரில் இருக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் தயமின் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணோன்னா சூப்பர் ப்ரிசைஸான ஜீன் எடிட்டிங் டூலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த யூஸ் பண்ணுற டூலோடைய டெக்னாலஜி பேர் தான் இந்த CRISPR-Cas9 டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு டிசீஸ் காஸ் பண்ணுற பர்டிகுலர் ஜீனை ரிமூவ் பண்ணுறதுக்கோ திருத்துறதுக்கோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு க்ராப்பை வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக கொண்டுட்டு வரணுன்ற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு இடத்துல ஜீன்ஸை பற்றி படிக்கிறதுக்கும் அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஜீன் எடிட்டிங் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் தான் மேஜர் சிம்பிளாக சொல்லணுன்னா
இந்த மாதிரி தான் பேசிக் கான்செப்ட் அண்ட் டூல்ஸில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜி கான்செப்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஒரு கான்செப்ட், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஒன்று, க்ளோனிங் ஒன்று, பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒன்று, கிறிஸ்பர் காஸ் டெக்னாலஜி ஒன்று. இப்போ பேசிக் டூல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சயின்டிஸ்ட் வந்து சில ஸ்பெஷல் டூல்ஸை யூஸ் பண்ணி ஜீன்ஸ் அண்ட் சென்ஸ்குள்ளே உள்ளே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான், ஓகேங்களா? ஸோ இப்போது இம்பார்ட்டண்ட்டான என்சைம்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பயாலஜிக்கல் சிசர் அண்ட் க்ளூன்னு சொல்லுவாங்க. கட் பண்ணுறது, ஒட்ட வைக்கிறது ரெண்டுமே வந்து என்சைமை வச்சு பண்ண முடியும். அதுதான் நம்ம பயாலஜிக்கல் சிசர் ஆர் க்ளூஸ்ன்னு சொல்லுவோம். சில என்சைம்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். அது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீடப் வந்து பண்ணும். பயோடெக்னாலஜியில் சயின்டிஸ்ட் வந்து இந்த என்சைம்ஸ் எல்லாமே பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன என்சைம் இருக்குது, அது என்ன வேலை பண்ணுது, அதுக்கான எக்ஸாம்பிள் என்னங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இது பேசிக்காக வந்து மாலிகுலர் சிசர்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல்னு சொல்லலாம், இல்லை மாலிகுலர் சிசர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு டிஎன்ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிஎன்ஏயில் பர்டிகுலர் பார்ட்டில் இருக்கிற ஒர்க்கை இதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கட் பண்ணி எனக்கு வெளியே எடுக்கணும் அப்படின்ற இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் ஜீன்ஸை வந்து கட் பண்ணும் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசமில் இருக்க ஜீனில் இருக்கிற பீஸை கட் பண்ணி இன்னொரு இதே மாதிரி ஒரு ஜீனில் வந்து உள்ளே போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் ஆகுறது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். டிஎன்ஏ லிகேஸுங்கிறது மாலிகுலர் க்ளூ மாதிரின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த பிரித்து கட் பண்ணி வந்ததை பிரித்து ஒட்ட வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இது ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ். இது வந்து டிஎன்ஏ உடைய காப்பீஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து பிசிஆரில் வரும். இதை பற்றி நிறைய பின்னாடி நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னா ஒரு டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவை கன்வெர்ட் ஆனதை திருப்பியும் டேர்ன் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கன்வெர்ட் ஆர்என்ஏவை திருப்பியும் டிஎன்ஏவை மாற்றுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் பேர்லேயே இருக்க பாருங்கள், ரிவர்சிங் மெக்கானிசம் இருக்கனால தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்னு சொல்லுவாங்க. இது ஹெச்ஐவி மாதிரியான விஷயங்கள் படிக்கும் போது யூஸ் ஆகும். அடுத்து வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஆர்என்ஏவை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ப்ரோட்டீன் மேக் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ் யூஸ்ட் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பயோடெக்னாலஜின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரியான என்சைம் இருக்குது. அதோட யூஸ் கேஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? அடுத்து வெக்டார்ன்ற கான்செப்ட் இருக்குது. வெக்டார்னாலே ஜீனை கேரி பண்ணிக்கிட்டு போகிற ஒரு டூல். ஒரு பெரிய லோடில் லாரியில் பொருளெல்லாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி வெக்டாருங்கிறது லாரி மாதிரி ஆக்ட் ஆகும். உள்ளே வந்து ஜீன் வந்து உட்காந்துட்டு போகும். அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, ஜீன் கேரியர், ஓகேங்களா? இட் இஸ் லைக் ஒரு டெலிவரி வெஹிக்கல் மாதிரி. இட் வில் கேரி த ஜீன்ஸ் இன்டு த செல். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னா வெக்டார்ஸ் விதவிதமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மிடாக இருக்குது, பாக்டீரியோஃபேஜஸாக இருக்குது, காஸ்மிடாக இருக்குது, ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸாக வந்து இருக்குது. பிளாஸ்மிட்னா என்னென்னா ஒரு ஸ்மாலான ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ. இப்படி தான் எக்ஸாக்டாக வரைவோம். இப்படி வரைஞ்சி இந்த இடத்துல இப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிளாஸ்மிட் வந்து ஒரு ஸ்மாலர் சர்க்குலர் டிஎன்ஏ. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாக்டீரியாவில் இருக்கும். இதை வந்து ஜீன்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிளாஸ்மிடோட எக்ஸாம்பிளை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான டிஎன்ஏ பாக்டீரியாக்குள்ளே இருக்கிறத ஜீன்குள்ளே இன்சர்ட் பண்ணுற அந்த ஒரு மெக்கானிசம் தான் பிளாஸ்மிட். அந்த வெக்டார்ஸை தான் பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். அடுத்து பாக்டீரியோஃபேஜஸ் இருக்குது. பாக்டீரியோஃபேஜ்னால என்ன, ஃபேஜிங்னா ஈட்டிங்னு அர்த்தம். பாக்டீரியாவை வந்து ஈட்டிங் பண்ணுறதுனால தான் பாக்டீரியோஃபேஜ்னு அதுக்கு பேர். வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியா அண்ட் கேரி டிஎன்ஏ. வைரஸ் தட் என்கல்ஃப் பாக்டீரியான்னு சொல்லலாம், இன்ஃபெக்ட்னு சொல்லலாம், இல்லைனா இட் இஸ் ஈட்டிங் பாக்டீரியான்னு சொல்லலாம். அண்ட் இட் வில் கேரி த டிஎன்ஏ. அப்படி பார்க்கும்போது லம்டா பேஜுங்கிறது எக்ஸாம்பிளாக பாக்டீரியோஃபேஜுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து காஸ்மிடுங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிடும் இந்த மாதிரியான இந்த பாக்டீரியோஃபேஜஸும் காம்பினேஷனாக இருக்கிற விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக PWE15 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் டிஎன்ஏ மாலிகுல்ஸை வந்து பிக் ஜீன்ஸில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் இருக்குது, ஈஸ்ட்டுக்கான ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இந்த லார்ஜ் டிஎன்ஏ மாலிகுல்ஸை அந்த பிக் ஜீன்ஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் பேசிக்காக ஹெல்ப் ஆகுது, ஓகேங்களா? இதில் இருந்தால் சம் வெக்டார்னால என்ன பண்ணும், ஜீனை கேரி பண்ணும். அது பிளாஸ்மிட் வழியாக சர்க்குலர் டிஎன்ஏ வழியாக கேரி பண்ணலாம், பாக்டீரியோஃபேஜ் வழியாக பண்ணலாம், காஸ்மிட் இது ரெண்டோட காம்பினேஷன் வழியாக பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வழியாக பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் இன் பயோடெக்னாலஜின்னு பார்க்கும்போது நிறைய டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பிசிஆர்ன்ற ஒரு டெக்னிக் இருக்குது. பிசிஆர்னாலே பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இந்த ஃபுல் ஃபார்ம் கூட கொஷின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் காப்பி ரொம்ப குட்டியாக இருக்க டைனி டிஎன்ஏ சாம்பிள்ஸை மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பேர்லேயே பாருங்கள், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இது வந்து
அந்த டிஎன்ஏ காப்பீஸோடைய சாம்பிள்ஸை மில்லியன்ஸ் ஆஃப் டைம் காப்பி பண்ணுறது மூலயமா we can able to identify that particular DNA. அந்த ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு பேசிக்காக யூஸ் ஆகும். இப்போ பாருங்களேன், க்ரைம் இன்வெஸ்டிகேஷன்லாம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடத்துலலாம் இந்த பிசிஆர் டெக்னிக் யூஸ் பண்ணி டிஎன்ஏஸை காப்பி பண்ணும் போது they can easily able to identify it. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ பீசஸை செப்பரேட் பண்ணும் பேஸ்ட் அப்பான் சைஸை வச்சு பிரிக்கும். இதை ஜெனட்டிக் டெஸ்டிங்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சதன் பிளாட்டிங். இதில் இந்த விஷயம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேட்ச் இட் மாதிரி கூட நமக்கு கொஷின் கேட்கலாம். சதன் பிளாட்டிங்ன்ற ஒரு டெக்னிக் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏவுடைய சீக்வன்ஸில் எந்த இடத்துல நாங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஜெனட்டிக் டிசீஸ் வரதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த சதன் பிளாட்டிங் டெக்னிக் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் பிளாட்டிங்னா ஒரு பர்டிகுலர் செல்லில் எங்கே டிஎன்ஏ இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை யூஸ் ஆகும். சதன்னாலே டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ணும், நார்தன்னாலே ஆர்என்ஏவை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ தட் இது மூலயமா ஜீன்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத ஸ்டடி பண்ண யூஸ் ஆகுது. அடுத்து வெஸ்டர்ன் பிளாட். இது வந்து பர்டிகுலர் சாம்பிளில் ப்ரோட்டீனை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். வெஸ்டர்ன்காரங்க ப்ரோட்டீனை அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு ஞாபகிச்சுக்கோங்க. நார்தன்காரங்கன்னா உங்களுக்கு ஆர்என்ஏ அதிகமாக இருக்கும்னு ஞாபகிச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சதன்காரன்னா நம்ம ஊருக்காரங்களுக்கு டிஎன்ஏ அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன்காரன்னா ப்ரோட்டீன். ஓகேங்களா. ஹெச்ஐவி டயக்னோசிஸில் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோ அரே டெக்னாலஜின்னு இருக்குது. இது வந்து அட்ட ஸ்டிச்சில் நிறைய ஜீன்ஸை, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸை ஒரே டைமில் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கேன்சர் ரிசர்ச்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எலிசா. இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்டாசி இதெல்லாம் 10th புக்லேருந்தே படிச்சுட்ருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆன்டிஜென்ஸை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகும். ஆன்டிஜென்னா இது லைக் ஒரு கிருமிகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். மைக்ரோப்ஸை COVID-19 ஹெச்ஐவி டெஸ்ட்டில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இப்போது என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் டெக்னிக் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், கேரியர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் டெக்னிக் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று செல் கல்ச்சர். கண்டிப்பாக ஒரு லேபில் ஒரு ஹியூமன் செல்லையோ ஒரு அனிமலையோ வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த டோட்டிபோட்டன்சின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. டோட்டிபோட்டன்சின்னா த எபிலிட்டி ஆஃப் த பர்டிகுலர் செல் இஸ் க்ரோன் இன்டு அன் என்டையர் ஆர்கானிசம். அது வந்து எப்படின்னா ஒரு விதை மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். அந்த எபிலிட்டி ஆஃப் த பர்டிகுலர் செல்லை தான் அந்த டோட்டிபோட்டன்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் செல் இந்த ஒரு வேக்சின் கொண்டுட்டு வரதுக்கு யூஸ் ஆகும்னா அதை நிறைய க்ரோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேக்சின்ஸை கொண்டு வந்துருவாங்க. அடுத்து மைக்ரோபியல் கல்ச்சர். இது வந்து கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ப்ராப்பராக ஸ்மியரிங்லாம் பண்ணி ப்ராப்பராக லேப்குள்ளே வச்சு எந்த மைக்ரோபும் உள்ளே வராமல் பார்த்து பாக்டீரியன் ஃபங்கை டிசைரபிளான தேவையான பாக்டீரியன் ஃபங்கையை வி வில் க்ரோ இட். இது வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனில் பெனிசிலினுக்கெல்லாமே யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இது என்னென்னா நியூ பிளான்ட்டை நம்ம நோட்ஸ் இன்டர்நோட்ஸில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சாம்பிள்ஸ் மாதிரி எடுத்து அந்த செல்லை வச்சு என்டையர் பிளான்ட்டை க்ரோ பண்ணிவிடுவோம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் பிளான்ட் செல்ஸை க்ரோ பண்ண இது டிசீஸ் ரெசிஸ்டன்ட் க்ராப்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்னோடய லேபில் பண்ணியிருக்கேன் அக்ரியில். இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிசனில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தது வேக்சின் இன்சுலினில் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சரில் அதே பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் டிசீஸ் ட்ராட் ரெசிஸ்டன்ட் க்ராப் பீட்டி காட்டன் கோல்டன் ரைஸ் எல்லாமே எக்ஸாம்பிள். இண்டஸ்ட்ரியில் பெட்ரோலியமை ரீப்ளேஸ் பண்ணி பயோஃபியூவல் கொண்டு வர யூஸ் ஆகுது. என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் ஆயில் ஸ்பில் பயோ ரெமிடியேஷன் கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் இருந்து ஓவரால் கான்செப்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. இப்போது அதுக்குள்ளே இருக்கிற பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது எப்படின்னா இட் இஸ் லைக் பிளான்ட்டுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. பிளான்ட்டில் என்ன பண்ணுவாங்க, சயின்டிஸ்ட் வந்து ஜீனில் மாடிஃபை பண்ணி அந்த ஜீனை மாடிஃபை பண்ணுறது மூலயமா அது நல்லா க்ரோ ஆகணும், டிசீஸ் வந்தாலும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், நிறைய நியூட்ரிஷன் இருக்கணுன்ற மாதிரி ஜீன்ஸை டிசைரபிள் ஜீன்ஸை மாடிஃபை பண்ணுறது மூலயமா வி வில் கெட் சம் டிசைரபிள் ரிசல்ட், ரைட். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் வந்து இந்த பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ தட் யூஸ்ஃபுல் ஜீனை வந்து ஃப்ரம் அதர் ஆர்கானிசம் ஆர் அதர் பிளான்ட்லேருந்து ஒரு பிளான்ட் டிஎன்ஏக்கு ஆட் பண்ணி ஃபார்மிங் மெடிசன் என்விரான்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம மெயினாக வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ் கொண்டு வரோன்னா பெஸ்ட்டுனா என்னென்னா பூச்சிங்க வந்து அட்டாக் பண்ணுறது மூலயமா ஈல்டு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காட்டனில் பேசிக்காகவே வந்து பாட் போரர்னு ஒன்று வரும். நான் சும்மா சொல்கிறேன். பாட் போரர்ன்றது அந்த ஒரு குட்டியை காய் மாதிரி விடும் பாருங்கள், அதுக்குள்ளே வந்து ஒரு புழு போயிட்டு உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக சாப்பிட்டு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல பிடி காட்டன்ற போது பேசிலஸ் தூரியன்சின்சிஸ் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது பண்ணும்போது இந்த பாட் போரருக்கு அதுக்கு பேசிக்காகவே வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். பிடி கானும் அதே மாதிரி தான். அதுக்கான ஒரு எண்டமிக் பெஸ்ட்ன்றது எப்பயுமே வரது வந்து இருக்கும். பட் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரியான இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பெட்டர் நியூட்ரிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மனுஷங்க எல்லாருக்குமே விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ரைஸ்லேயே ஃபோர்ட்டிஃபை பண்ணி உங்களுக்கு நிறைய விட்டமின் ஏ இருக்க மாதிரி ரைஸை ரெடி பண்ணிட்டோம்னா, ஏன்னா சோறு தான் அதிகமாக சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டிலே விட்டமின் ஏ கொடுத்துட்டோன்னா இன்னும் உங்களுக்கு அந்த விட்டமின் ஏ ஈஸியாக கிடச்சிரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த பெட்டர் நியூட்ரிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் ஹெர்பிசைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் அப்புன்னு இருக்குது. ரவுண்ட் அப்புன்றது பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஒரு களைக்கொல்லி. நம்ம என்ன பண்ணுவோம், கிராப்பு பக்கத்தில் போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த களை, தட் இஸ் இந்த வேஸ்ட் பிளான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரவுண்ட் அப் அடிப்போம். ரவுண்ட் அப்புன்றது பேசிக்காகவே வந்து கான்டாக்ட் ஹெர்பிசைட். பட்டாலே அந்த என்டையர் செடி கருகி போயிடும். அப்போது பக்கத்தில் கிராப் இருந்தால் அதுவும் சேர்ந்து தானே கருகி போகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹெர்பிசைட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டாக அந்த கிராப் மட்டும் இருக்கணும், அந்த களையை மட்டும் செத்து போகணும். அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சோயாபீனில் வந்து ரவுண்ட் அப் ரெடி பண்ணுறாங்க. ஸோ தட் வீடு வந்து வீடு மட்டும் செத்து போயிடும், கிராப் வந்து காப்பாற்றிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ஷான வெதர். நான் சொன்னேன் இல்லையா, அட்வர்ஸ் கண்டிஷன்னு நிறைய ட்ராட்டாக இருந்தாலும் ஓவராக உப்பு தண்ணியாக இருந்தாலும் அதெல்லாமே ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வருது. ஹாலோஃபைல்ஸ் மாதிரி கொண்டுட்டு வருது. ஓகேங்களா? அதுக்கடுத்து மெடிசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பிளான்ஸ் வந்து வேக்சின் மாதிரி இருக்கும். சில இடத்துல இந்த இன்சுலின் செடின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டான எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் எடிபிள் மெடிசன் மாதிரி ரெடி பண்ணுற ஒரு கான்செப்ட் போல் இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பிளான் ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்துட்டோம். இப்போ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்னா என்னென்னு பார்க்கலாம். டிரான்ஸ்ஜெனிக்னாலே தெரியுது, டிரான்ஸ்ஜெனிக். டிரான்ஸ்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஜீனை, அதுதான் டிரான்ஸ்ஜெனிக். ஸோ ஜீன்ஸ் எல்லாமே மாடிஃபை பண்ணுவாங்க பை ஆடிங் ஜீன்ஸ் ஃப்ரம் அனதர் ஆர்கானிசம் டு கெயின் யூஸ்ஃபுல்லான ட்ரெயிட், தட் இஸ் இந்த ஒரு கேரக்டர் கொண்டு வரதுக்காக. ஸோ இந்த எப்படியெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஹவு டு சயின்டிஸ்ட் மேக் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்னா ஃபைண்டிங் தி ரைட் ஜீன். ஃபஸ்ட்டு எந்த ஜீன் நமக்கு தேவைன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீன் வந்து ஒரு பிளான்ட்டுடைய பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா, இப்போது ஒரு ரைஸ் போடுறாங்க, ரைஸுக்குன்னு ஒரு க்ராப் ஒரு 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 பூச்சிங்க வரும்னு வச்சுக்கோங்க. ரைஸ் கூடவே வந்து ஒரு குட்டியாக களை வளருது. ஆனால் இந்த பூச்சி ரைஸ் அஃபெக்ட் பண்ணும், ஆனால் அந்த களையை வந்து ஒன்றுமே பண்ணாது. அப்படின்னா இந்த பூச்சியை தாங்குகிற சக்தி அந்த களைக்கு இருக்கும். அந்த களையில் இருக்கிற அந்த ஜீனை மட்டும் எடுத்து இந்த ரைஸுக்கு கொடுத்துட்டோன்னா இந்த ரைஸ்லேயும் அந்த பூச்சி வந்து அஃபெக்ட் பண்ணால் ஒன்றாகாமல் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி கொண்டு வரது தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காப்பிங் அண்ட் இன்சர்ட்டிங் தி ஜீனை. இது வந்து பார்த்தீங்கன்னா the gene is removed from a bacteria or another plant put into a carrier called a vector. ஒரு குட்டியான டெலிவரி ட்ரக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஜீனை ஐடென்டிஃபை பண்ணோம், அதை காப்பி பண்ணி இன்சர்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே இதெல்லாம் பார்த்தோம்ல, இந்த எங்கேது முன்னாடியே போயிடுச்சு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மாதிரி யூஸ் பண்ணி டிஎன்ஏவை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் டிஎன்ஏ லிகேஸ் மாதிரி இருக்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி காப்பி பண்ணி இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணி பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு போட்டு வெக்டாரில் வந்து கேரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைனி ட்ரக் டெலிவரி ட்ரக்கு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்படி பண்ணி இது தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது, காப்பி பண்ணி போடுறது. அடுத்து ஜீனை வந்து பிளான்ட் செல்குள்ளே போகிறது. இதுக்கு 2 வழியாக பண்ணலாம். அக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் வழியாக பண்ணலாம். அப்படின்னா இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சர்க்குலர் டிஎன்ஏக்குள்ளே பாக்டீரியாக்குள்ளே வச்சு அந்த பாக்டீரியாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு. இந்த பாக்டீரியா நேச்சுரலாகவே ஜீனா பிளான்ட்டுக்குள்ளே செலுத்துறதுக்கான தன்மை இருக்குது. அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஜீன் கன் மெத்தட். ஜீன் கன்ன்றது நம்ம துப்பாக்கி வச்சு சுடுறோன்னா என்ன பண்ணோம், இந்த புல்லட்டு போய் நேராக ஒருத்தங்க மேலே அடிக்கிறோன்னா அதுக்குள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து ஜீனை வச்சு ஜீனுக்குள்ளே கன்னுக்குள்ளே ஜீனை வச்சு டமால்னு அடித்தாங்கன்னா பிளான்ட்டுக்குள்ளே போகும். அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு ஓவரால் கான்செப்ட் தான் அது. அதுக்கப்புறம் அந்த மாடிஃபை ஆன க்ராப்பை க்ரோ பண்ணணும். ஸோ இது ஃபுல் பிளான்ட்டாக மாற்றுறாங்க லேபில். அப்புறம் அந்த லேப்லேருந்து ஆனது கரெக்டாக ஆகுதுன்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசீஸ் அசிஸ்டண்ட்டாவோ பெஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்து ஆகுதுன்னா அதை வந்து மெயின் சீடாக வச்சு அந்த சீட்லேருந்து இன்னும் நிறைய க்ராப்பு போட்டு அந்த மாதிரி ஓவராலாக ரெடி பண்ணிப்பாங்க. இதுதான் ஓவரால் கான்செப்ட்.
இப்படி பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக பிடி காட்டன் இருக்குது. ஸோ இந்த பேசிலஸ் தூரியன்சிஸுடைய டாக்ஸிக் ஜீனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் பாக்டீரியா. இது வந்து போல்வார்ம்ஸ் வராமல் பார்த்துக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட்வார்ம் போல்வார்ம்னு, இந்த ஏன்னா இந்த போல்குள்ளே போயிட்டு தான் அந்த புழு போய் அஃபெக்ட் ஆகி தான் என்டையர் ஈல்டே காட்டனில் வீணாக போகுது. ஸோ அது கூட பிரித்து பார்த்திங்கன்னா உள்ள ஆரஞ்சு மாதிரி அழகாக இருக்கும், ஹெஸ்பிரிடியம் கான்செப்ட் மாதிரி இருக்கும் அது. ஓகேங்களா, அந்த மாதிரி. ஸோ பிடி காட்டன் இப்படி தான். அதுக்கடுத்து வந்து கோல்டன் ரைஸ். கோல்டன் ரைஸ்ன்றது நமக்கு விட்டமின் ஏ வேணும். விட்டமின் ஏ இதில் இருக்குது, பீட்டா கரோட்டின் ஜீனில் இருக்குது. ஸோ அதை வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வராமல் பார்த்துக்கிறதுக்காக கோல்டன் ரைஸை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் சோயாபீன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இபிஎஸ்பி சிந்தேஸ் ஜீனுன்றதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ தட் வீட் கில்லர்ஸை போட்டால் கூட க்ராப் வந்து சர்வைவ் ஆகிடுன்ற கான்செப்ட். அந்த பார்த்தோம் இல்லையா, ரவுண்ட் அப்கான சோயாபீன் அந்த திங்கு மாதிரி. அதுக்கடுத்து ஃப்ளேவ் சேவர் டொமேட்டோ. இது வந்து ஆன்டிசன்ஸ் ஜீனை வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளேவ் சேவர் டொமேட்டோ ஏன்னா தக்காளி விலை அதிகமாகுது, தக்காளிக்கு பெரிஷபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது. கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். இப்போது இங்கே வந்து ஆன்டிசன்ஸ் ஜீனை ஆட் பண்ணுறது மூலயமா அந்த டொமேட்டோனால் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும், கெட்டு போகிறது கம்மியாகும். ஸோ தட் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க வைக்கலாம். ஸோ தட் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரதை வந்து குறைக்க முடியும் இல்லையா. அந்த டாப் க்ராப்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை வரும். டாப்னா டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. இதில் மெயினாக டொமேட்டோ தான் ரொம்ப பெரிஷபிளாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃப்ளேவ் சேவர் டொமேட்டோ கான்செப்ட் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து வந்து ஹவாயன் ரெயின்போ பப்பாயா. இது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் கோட் ப்ரோட்டீன் ஜீனை ஆட் பண்ணுறாங்க. ஸோ தட் பப்பாயா ரிங் ஸ்பாட் வைரஸ் வராமல் பார்த்துக்கிறாங்க. இப்படி ஒரு பப்பாயா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து அப்படி கோடு போட்ட மாதிரி பயங்கரமாக வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் நிறையா ஆர்கானிக்காக வாங்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த ரிங் ஸ்பாட் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குனால ரவுண்டாகவே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹவாயன் ரெயின்போ பப்பாயாவில் வந்து அந்த ரிங் ஸ்பாட் வராமல் இருக்கிறதுக்கான ஜீன் இருந்திருக்கும் போல். அதை எடுத்து அந்த வைரஸ் கோட் ப்ரோட்டீன் ஜீன் எடுத்து நம்மளோட பப்பாயாவில் பேசிக்காக போடுறாங்க. இதுதான் ஓகேங்களா. அதுக்கடுத்து வாட் ஆர் எடிபிள் வேக்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து ஒரு பனானா சாப்பிட்றீங்க, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க. ஆனால் அந்த வாழைப்பழம் சாப்பிடும்போது வாழைப்பழத்தோடைய நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறத தாண்டி அதுக்குள்ளேயே ஒரு வேக்சினை வச்சு உள்ளே கொடுத்த மாதிரி ஒரு தடுப்பூசியாகவும் ஆக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் இல்லையா, ஒரு டிசீஸ் வராமல் தடுக்கிற தன்மையும் அதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் எடிபிள் வேக்ஸுங்கிறது வந்து ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்டு. இது வந்து டிசீஸ் ஃபைட்டிங் ப்ரோட்டீன் தட் இஸ் ஆன்டிஜன்லேருந்து ஆன்டிஜனை வந்து கொண்டுட்டு வருது, அதோடைய ஃப்ரூட்லேயோ லீஃப்லேயோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வந்து வச்சுருப்போம். இந்த மாதிரி எடிபிள் வேக்சின் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதுன்னா, சயின்டிஸ்ட் வந்து ஜீனை வைரஸ் ஒரு பாக்டீரியாவில் இருந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. நல்லா பாருங்கள், வைரஸ் பாக்டீரியாவிலேருந்து ஜீன் எடுத்து பிளான்ட் டிஎன்ஏக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த பிளான்ட் வந்து அந்த ஆன்டிஜன் கொண்டு வரும். இந்த ஆன்டிஜன்றது நத்திங் பட் ஒரு ப்ரோட்டீன். அது வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், இம்யூன் சிஸ்டமை வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கோ இல்லைன்னா ஒரு க்ராப்புக்கோ என்ன அதுக்கு தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த ஆன்டிஜன் வந்து டிசரபிள் ரிசல்ட்டை கொண்டு வரும். சப்போஸ் இந்த மனுஷங்க வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிட்டாங்கன்னா பேசிக்காக அந்த இம்யூன் சிஸ்டம் அதுக்குள்ளே ஆல்ரெடி இந்த ஆன்டிஜன்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ரியல் டைம்லேயே அந்த டிசீஸ் வந்தால் கூட நம்மளால் ஃபைட் பண்ண முடியும் ஃப்யூச்சரில். இதுதான் கான்செப்ட். எடிபிள் வேக்சின் வந்து சீப்பராக இருக்கும். நார்மல் வேக்சினை ரெடி பண்ணுற லேப் கண்டிஷனில் பண்ணுறதை விட ஒரு க்ராப்பில் இன்சர்ட் பண்ணி அதை நிறையா வந்து விளைய வச்சிட்டோம்னா இன்னும் ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா. அதனால் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷன் தனியாக போட தேவையில்லை, கிட்ஸுக்கு ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, புவர் ரீஜன்ஸ்க்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம், டிஸ்ட்ரிபியூஷனும் ஈஸியாக க்ராப் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பனானாலே எடிபிள் வேக்சின்ஸ் இருக்க மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஆன்டிஜனை இன்சர்ட் பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பொட்டேட்டோ சாப்பிட்டா காலரா வராத மாதிரி காலரா டாக்ஸின் ஜீன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. டொமேட்டோ சாப்பிட்டா ஹெச்ஐவி வராத மாதிரி ஹெச்ஐவி கிளைகோப்ரோட்டீன் ஜீனை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ரைஸில் வந்து ரோட்டா வைரஸ் VP7 ப்ரோட்டீன் ஜீன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. மெய்ஸில் பார்த்தீங்கன்னா ரேபிஸ் வராமல் இருக்கிற மாதிரி ரேபிஸ்க்கான வைரஸ் கிளைகோப்ரோட்டீன் ஜீனை ஆட் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எடிபிள் ஜீன்ஸ். எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க, மேபி நமக்கு இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பிடி காட்டன் ரொம்ப ஃபேமஸ், ஸோ அதை பற்றி மட்டும் தனியாக பார்க்கலாம். பிடி காட்டன்ன்றது ஒரு டைப் ஆஃப் காட்டன். இது வந்து ஹார்ம்ஃபுல்லான இன்செக்டை வந்து கில் பண்ணும் தனக்கு தானே. இதுக்கு தான் வந்து பாக்டீரியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜீன் தான் பேசிலஸ் தூரியன்சின்சிஸ். ஓகேங்களா, ஒரு ஜீன் வந்து பாக்டீரியாவிலேருந்து எடுத்திருக்காங்க, அது பேர் தான் பேசிலஸ் தூரியன்சின்சிஸ். இந்த ஜீன் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, அந்த பிளான்ட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டாக்ஸின் வந்து அந்த போல்வார்மில் இருக்கிற காட்டனில் இருக்கிற அந்த போல்வார்மை வந்து பார்த்துக்கோ, எப்படி சொல்கிறது, கடிச்சா கூட அந்த போல்வார்ம் செத்து போயிடும், ஆனால் அந்த பிளான்ட்டுக்கு ஒன்றுமே ஆகாது. அப்படி மாதிரியான ஒரு தன்மை இருக்குது. ஸோ ஒரு பாக்டீரியாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஜீன் தான்
ஒரு பாக்டீரியான்னு சொல்கிறது தான் பேசிலஸ் thuringiensis. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து இந்த போல் வார்முக்கு டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ அதை எடுத்து காட்டனில் நம்ம இன்கார்பரேட் பண்ணுறது மூலயமா பிடி காட்டன் நமக்கு ரெடி ஆகுது. ஸோ தட் அந்த காட்டன் வந்து பேசிக்காகவே டாக்ஸிக்காக இருக்கும் ஃபார் போல்வார்ம், காட்டன் போல்வார்முக்கு. போல்வார்ம்ன்றது புழு தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, பிடி பாக்டீரியாவிலேருந்து cry1AC cry2AB ஜீன்ஸை வந்து எடுக்கிறாங்க. பிடி பாக்டீரியாலேருந்து எடுத்து காட்டன் பிளான்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணுறாங்க. அந்த பிளான்ட்டும் பிடி டாக்ஸின் கொண்டு வரும். இந்த பிடி டாக்ஸின்றது நம்ம ஹியூமனுக்கு ஹார்ம்லெஸ், நல்லா கவனிங்க, ஹியூமனுக்கு ஹார்ம்லெஸ், ஆனால் பெஸ்ட்டை கில் பண்ணக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. தட் இஸ் இந்த போல்வார்மை கில் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அப்படி இருக்கிற அந்த பர்டிகுலர் இன்செக்டை வந்து அந்த பிளான்ட் வந்து இன்செக்டை சாப்பிட்டுச்சுன்னா நமக்கு வந்து பேசிக்காக என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் டாக்ஸின் வந்து அந்த பர்டிகுலர் புழுவில் இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டமை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணி கொண்டுடும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டை கில் பண்ணுது, போல்வார்ம் அதர் இன்செக்ட்ஸ் வராமல் பார்த்துக்குது. இப்படி நமக்கு டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இல்லை பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கு தேவையான பெஸ்டிசைட், வீடிசைட், ஹெர்பிசைட் எதுவுமே அடிக்க வேண்டியது இல்லை இல்லையா? ஸோ லெஸ் பெஸ்டிசைட் தான் தேவைப்படுது. ஸோ கெமிக்கலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய காட்டனும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா போல்வார்மால் அஃபெக்ட் பண்ண முடியலனாலே போல் நல்லாயிருக்கும். போல் தான் கொஞ்ச நாள் கடிச்சு வெடித்து நமக்கு வந்து இந்த காட்டனை கொடுக்குது. ஸோ ஹையர் க்ராப்பில் பேசிக்காகவே கிடைக்கும். நிறைய பணமும் வந்து சேவ் ஆகும். ஏன்னா இன்செக்டிசைடுக்காக அதிகம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஈல்டும் நல்லா இருக்கிறப்போ நல்ல லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? சேலஞ்சஸ் என்னென்னா, இந்த பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த இன்செக்ட் வந்து ஓகே நீ வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் க்ராப் தான் போட்டுட்ருக்கேன், நான் சாப்பிட்டா செத்துருவேனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுவே கொஞ்ச நாள் போக போக என்னாகும்னா இட் மைட் டெவலப் சம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இன்னொன்று பயோடைவர்சிட்டி. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் போல்வார்முக்காக பேசிக்காக இந்த பிடி காட்டன் ரெடி பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஈவன் வேறு ஏதாவது ஒரு எதர்ச்சியாக வந்து ஒரு பூச்சி கடிச்சா கூட அதுவும் சேர்த்து செத்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதர் அதர் பெஸ்ட்டுக்கும் அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ அப்படி ஆச்சுன்னா நல்ல பூச்சி செத்து போச்சுன்னா அதுவும் நமக்கு பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகுது இல்லையா? இது ஒரு பெரிய சேலஞ்சஸ். இது மட்டும் இல்லாமல் சீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது கம்பேரிங் ரெகுலர் காட்டன். அப்புறம் லீகல் இஷ்யூ பார்த்திங்கன்னா, நிறைய பயோடெக் கம்பெனிஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ தட் அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக மாட்டேங்குது. அண்ட் எல்லாருமே அவங்களே மேனேஜ் பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் மோனோபோலி மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இப்போ பிடி காட்டன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்தியா, சைனா, யூஎஸ், பிரேசில் அண்ட் ஆஸ்திரேலியாவில் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கோல்டன் ரைஸ். இதுவும் அதே தான். விட்டமின் ஏ இருக்கும். விட்டமின் ஏ எடுத்துக்கலன்னா நெக்டலோஃபியா வரும். தட் இஸ் நைட் பிளைண்ட்னஸ் வரும். பிளைண்ட்னஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரைஸ் தான் அதிகமாக சாப்பிடுவோம். அந்த ரைஸ்லேயே எடுத்து நம்ம பேசிக்காக போட போகிறோம். அதே கான்செப்ட் தான். கோல்டன் ரைஸ்ன்றது எக்ஸ்ட்ரா விட்டமின் ஏவோட நமக்கு இருக்க போகுது. பீட்டா கரோட்டின்ற ஜீனை ஆட் பண்ணுவாங்க பிளான்ட்டுக்குள்ளே. ஸோ விட்டமின் ஏ பேசிக்காக கிடைக்கும். ஸோ இது எப்படி மேக் பண்ணுவாங்க? சயின்டிஸ்ட் வந்து பீட்டா கரோட்டின் ஜீனை வந்து மெய்ஸ் அண்ட் பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த ஜீனை எடுத்துகிட்டு போயிட்டு ரைஸ் பிளான்ட்டில் கொடுக்குறாங்க. ரைஸ் கிரெயினை வந்து நல்லா ஒரு எல்லோ கோல்டன் கலரில் வரும். ஏன்னா பீட்டா கரோட்டின் பேசிக்காக எங்கெங்கே இருக்கும்? பப்பாயாவில் இருக்கும், கேரட்டில் இருக்கும். அதில் எல்லாமே நமக்கு என்ன கலரில் இருக்குது? ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி தானே இருக்குது. ஸோ ரைஸில் நம்ம ஆட் பண்ணும்போதும் ஆல்மோஸ்ட் அந்த கலர் தானே வரும். அதனால தான் எல்லோ கோல்டன் கலரில் நமக்கு பீட்டா கரோட்டின் ரிச் ரைஸ் வந்து கிடைக்குது பேசிக்காக. ஸோ இது மெயினாக ஏன் பண்ணுறாங்கன்னா, நிறைய புவர் கண்ட்ரியில் நிறைய விட்டமின் ஏலாம் சில்ட்ரனுக்கு கிடைக்காமல் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ரைஸ்லேயே இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு இந்த பிளைண்ட்னஸ், வீக்கான இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வராமல் பார்த்துக்கலாம் இல்லையா? ஸோ மெயினாக அதுக்காக தான் கொடுக்குறாங்க. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வராமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ தட் பிளைண்ட்னஸ், இம்யூன் ப்ராப்ளம் வராது. அப்புறம் வந்து சேம் ஃபார்மிங் ஈல்டு. ஏன்னா ரெகுலர் ரைஸ் மாதிரி ஈஸியாகவும் நம்மளால் போட்டுக்க முடியுது. சீப்பான நியூட்ரிஷன். விட்டமின் ஏக்காக தனித்தனியாக டேப்லெட்லாம் வாங்கி போடாமல் ஃபுட்லேயே நமக்கு விட்டமின் ஏ கிடைக்குது ஈஸியாக. அதுதான் இதில் சேலஞ்சஸ் என்னென்னா, கவர்மெண்ட் ரெகுலேஷன். நிறைய பேர் வந்து இன்னும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப்ஸை அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பப்ளிக்கே வந்து பயப்படுறாங்க. இதெல்லாம் சாப்பிட்லாமா? ஜீன் எல்லாம் ஏதோ மாடிஃபை பண்ணியிருக்காங்களே, மனுஷங்களுக்கும் ஜீன் எல்லாம் மாறிட்டா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பயம் இருக்குது. பேட்டன்ட் இஷ்யூ. ஏன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து பெர்மிஷன்ஸ் எல்லாமே வாங்கி தான் இந்த பேட்டண்ட்டாக இருக்க ஜீன்ஸ் எல்லாமே வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து ஃபீல்ட் ட்ரையலாக போகுது. பங்களாதேஷில் அப்ரூவலுக்காக வெயிட் ஆகுது. ஃபிலிப்பைன் தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அலோ 2021 சேலில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப்ஸுடைய இம்பேக்ட் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி க்ராப்பில் சில சேஞ்சஸ் கொண்டு வரது தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப். இது வழியாக பெட்டராக க்ரோ ஆகும், ரெசிஸ்டன்ஸ் டு பெஸ்ட்டாக இருக்கும், ஹாஷ் வெதரை சப்ஸ்டெயின் பண்ணும், பெட்டர் நியூட்ரிஷன் கொடுக்கும். இதில் நிறைய இருந்தாலும் சில கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது. அது ஒன்றா வந்து பார்க்கலாம். அண்ட் இதான் ஜீன்ஸ் எல்லாமே ஆல்டர் பண்ணுவாங்க லேபில், அதே தான் சொல்கிறாங்க. பிடி காட்டன்னா பெஸ்ட்டு, கோல்டன் ரைஸ்னால் விட்டமின் ஏ, அதே தான். வீட் கில்லர்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட இம்பேக்ட் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான்.
பாசிட்டிவான சோஷியல் இம்பேக்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஏன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப் போடுறப்போ அது எல்லாமே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குனாலே, பெஸ்ட்டு வரல, டிசீஸ் வரலனாலே அந்த க்ராப் பேசிக்காகவே நல்லா க்ரோ ஆகும். ஸோ நிறைய ப்ரொடக்ஷன் வரும். கெமிக்கல் பெஸ்டிசைட் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது அட்வான்டேஜ். நியூட்ரிஷனும் நமக்கு சேர்ந்து வருது. ஃபைட் மால் நியூட்ரிஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகுது. அப்புறம் இன்கம் ஃபார்மர்ஸ்க்கு பேசிக்காகவே அதிகமாக தருது. ஃபுட்டுக்கு செக்யூரிட்டி இருக்குது. ஈவன் அது அட்வர்ஸ் கண்டிஷன்லையும் நல்லா வரும். ஸோ ஒரு தண்ணியே இல்லை, ட்ராட்டான வறட்சியான நிலம் அப்படின்னாலும் ஒரு சலைனான என்விரான்மெண்ட்டில் புவர் சாயிலில் வருதுன்னா கூட தே கேன் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் இட், ரைட்? நெகட்டிவ் இம்பேக்ட் என்னென்னா, நிறைய பிக்கான பெரிய பெரிய கம்பெனி, சீடு கம்பெனிங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மான்சாண்டோ, பேயர் மாதிரி பெரிய பெரிய அக்ரிடெக் கம்பெனி, இவங்க தான் ஜிஎம் சீட்ஸோடைய பேட்டன்ஸை வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவையுமே ஃபார்மர் நியூ சீடை வருஷம் இந்த மாதிரியான கார்ப்பரேட் கிட்ட வாங்குற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இட் இஸ் பேசிக்கலி ஹைப்ரிடுங்கிறது ஒரு வாட்டி போட்டுட்டான்னா அதுக்கு மலட்டுத்தன்மை. இப்போது ஒரு ஃபார்மர் ஒரு க்ராப்பை வெரைட்டியை எடுத்து போடுறாருன்னா அந்த வெரைட்டியோடைய விதை நெல்லை எடுத்து வச்சு திருப்பி போட்டுக்கலாம். யாரையுமே அவங்க எதிர்பார்த்து இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் இது எல்லாமே ஹைப்ரிட்ஸாக இருக்கனால ஒரு தடவை விதை போட்டுட்ட பின்னாடி அதுலேருந்து வர க்ராப்பில் இருக்க விதையை திருப்பி போட்டிங்கன்னா அது வராது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த விதை நெல்லுங்கிறது புதுசாக நம்ம ஃபவுண்டேஷன் சீட்ஸை வாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு கார்ப்பரேட்டை நம்பியே ஃபார்மர்ஸ் இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? இட் இஸ் a வெரி பிக் கன்சர்ன். இதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் சீடும் பேசிக்காகவே கம்பெனி கார்ப்பரேட் கிட்டேருந்து வாங்குகிறோன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் வந்ததுனால ட்ரெடிஷ்னலான ஃபார்மிங் டெக்னிக் நமக்கு லாஸ் ஆகுது. நேச்சுரல் சீட்ஸை போட முடியல, ஃபார்மிங் மெத்தட்ஸை பண்ண முடியல, ஓல்டு க்ராப் வெரைட்டி எல்லாமே எக்ஸ்டென்ஷன் ஆகுது, டிஸப்பியரன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எத்திக்கல் கன்சர்ன், சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஜீனை பிளான்ட்டுக்குள்ளே மாற்றிருக்காங்கன்னா அது அன்நேச்சுரல் தானே, அந்த மாதிரி சில ரிலீஜியஸ் எத்திக்கல் இஷ்யூஸை பார்க்குறாங்க. லீகல் ப்ராப்ளம் என்னென்னா, ஃபார்மர்ஸ் பேட்டன் பண்ணப்பட்ட ஜிஎம் சீடை ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீடை ரீயூஸ் பண்ண முடியல. அவங்களே போட்டுக்கலாம்னு நினச்சாலும் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வராது, பண்ணுறதுக்கு லீகலாகவும் ரைட்டும் கிடையாது. அப்படிங்கிறப்போ பயோடெக் கம்பெனிஸ் லீகல் ஆக்ஷன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் மேஜரான நெகட்டிவ் சோஷியல் இம்பேக்ட். அதுவே ஈக்கோலாஜிக்கல் இம்பேக்டாக என்ன பார்க்குறாங்கன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம், கெமிக்கல்லாம் கம்மியாக போட்டாலே போதும். ஹேஷ் என்விரான்மெண்ட், சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணும், இது எல்லாமே கரெக்டு. சாயில் எரோஷனை கூட பாருங்கள் கம்மி பண்ணுது, லேண்டை ஃபர்டைலாகவே வச்சுக்குது. நோட்டில் ஃபார்மிங் ஃபாலோ பண்ணலாம். உழவு ஓட்டாமையே ஈஸியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா உழவு ஓட்டுறோன்னா அதுக்கு நிறைய மேனுவல் லேபிள்ஸ்லாம் தேவைப்படும், அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண முடியும். அதே நெகட்டிவ் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா டைவர்சிட்டி லாஸ் ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா, போல்வாம் தான் ஒவ்வொரு தடவையும் பிடி காட்டனை கடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெனிஃபிஷியலான இன்செக்டே கூட கடிக்கலாம். அப்படி வரும்போது அதுவும் அந்த மாதிரியான போடும்போது கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி சொல்லலாம். இப்படி ஜிஎம் மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இருக்கிற க்ராப்பாக இருக்கட்டும், வைல்டு பிளான்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே டிஸப்பியர் ஆகுது. ஸோ வெரைட்டி ஆஃப் க்ராப்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் பெனிஃபிஷியல் இன்செக்ட் நான் சொன்னேன் இல்லையா, பிடி காப்டென் போடும்போது சில நல்ல பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை கூட சாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சூப்பர் வீடு அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பாருங்களேன், இப்போ என்ன ஆகிடும்னா, நம்ம நிறைய ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் க்ராப்பே போட்டுட்ருக்கோன்னா அதனால் என்ன ஆகும்னா, வீடுனா கலை, அந்த கலைக்கு ஒரு தன்மை வந்துடும். அது என்னென்னா, ஓகே நீ இப்படியே போட்டுக்கிட்டு இருக்க, பேசிக்காகவே வீடோட எபிலிட்டியே எப்படின்னா, தனக்கு ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்றப்போ அதோடைய சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி தான். அது தனக்கு தானே எப்படி மாறணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். அப்போ சூப்பர் வீட்ஸ் மாதிரி ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா பெஸ்ட்டு வீடும் சூப்பர் வீடாக மாறிடும், பெஸ்ட்டும் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ திருப்பியும் ஃபார்மர்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற க்ராப்பு போடுறது மட்டும் இல்லாமல் திருப்பியும் போய் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுற மாதிரி, இன்னும் ஸ்ட்ராங்கர் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இதுதான் மேஜர் பிரச்சனை. என்ன எல்லாத்த விட இது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து ஜெனட்டிக் கண்டாமினேஷன். இப்போது ஜிஎம் க்ராப்னாலே கிராஸ் பாலினேஷன் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப்போட ஆகும். இப்போது ஒரு ஆளுக்கு 10 ஏக்கர் இருக்குது, இல்லை 5 ஏக்கர் இருக்குன்னா எல்லா இடமுமே ஜிஎம் போட மாட்டாங்க. ஒன்று நார்மல், ஒன்று இதுன்னு சொல்லி போடுவாங்க. அப்போ கிராஸ் பாலினேஷன் பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் வழியாக கண்டிப்பாக நடக்கும் இல்லையா? அப்படியாச்சுன்னா ஆக்சிடென்டலாக இந்த மாடிஃபைட் ஜீன்ஸ் எல்லாமே வைல்டு பிளான்ஸ்குள்ளே போய் நேச்சுரலாக இருக்கிற பிளான்ட் ஸ்பீஷஸையே பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டு பயங்கரமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் தாட்ஸாக சொல்லணுன்னா,
கண்டிப்பாக ஹியூஜ் பெனிஃபிட் இருக்குது. ஃபுட் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது, நியூட்ரிஷன் நல்லா கிடைக்குது, பெஸ்டிசைட் குறைக்க முடியுதுன்னு. ஆனால் ஹை காஸ்ட்டு, என்விரான்மெண்டல் இது, அப்புறம் லீகல் இஷ்யூ பை கார்ப்பரேட்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது ஹங்கரையும் சால்வ் பண்ணும், ஃபார்மர்ஸ்க்கு சேலஞ்சஸும் இருக்குது. சயின்டிஸ்ட் அண்ட் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் சேஃபாக, அஃபோர்டபுளாக, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வர மாதிரி இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட்ஸ். இது பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் க்ராப்பை பெட்டராகவும், ஸ்ட்ராங்கராகவும், மோர் ப்ரொடக்டிவாகவும் மாற்றுற மாதிரி பார்த்துக்கணும். இதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ப்ரீடிங் டெக்னிக் எல்லாம் பண்ணலாம், மாடர்ன் டெக்னாலஜி பண்ணலாம். இது மூலயமா க்ராப்ஸ் க்ரோ ஆகும், நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், வெதர்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணும், பெட்டர் நியூட்ரிஷன் கொடுக்கும். ஸோ க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பயோடெக்னாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இங்கே தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்னென்னா, பிளான்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். என்ன வேலை மாத்திரம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வேக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். இந்த ஒரு கான்செப்ட் தான் ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும். ஸோ க்ராப் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகணும், க்ராப்போட பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஆகணும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், டேஸ்ட், டெக்ஸ்சர், நியூட்ரிஷன் வரணும், எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் கூட சர்வைவ் ஆகணும் க்ராப்பு, ட்ராட்டு, சால்ட் வாட்டர் அண்ட் புவர் சாயில், இந்த மாதிரி. ஸோ க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ப்ரீடிங் மெத்தட் வழியாகவும் பண்ணலாம். தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாடர்ன் டெக்னாலஜியும் அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும் இல்லையா? அதுக்காக தான். ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல்டு ப்ரீடிங்கிறது பாரம்பரியத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், சென்ச்சுரிஸ் கணக்காகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். செலெக்ஷன் ப்ரீடிங்கிறது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய செடிங்க இருக்குது, அவங்களோட வயலுக்குள்ளே போயிட்டு நல்ல செடியை அவங்களா பார்த்து பிக் பண்ணி அந்த சீடை விதை நெல்லை வச்சு அடுத்த ஜென்ரேஷன் போடுவாங்க. ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி போடுறது மூலயமா ஓவர் டைமில் பார்த்திங்கன்னா க்ராப் ரொம்ப பெட்டர் ஆகிடும். நேச்சுரலாக நம்மளே கண்ணில் பார்த்து பாருங்களேன், ஒரு ரைஸ் போடுறாங்கன்னா இந்த நெல் நல்லா இருக்குது, அப்போ இந்த நெல்லில் இருக்கிற செடியில் இருக்கிற எல்லா நெல்லையும் எடுத்து வை, அடுத்து விதை நல்லா போடுவோம் இல்லையா? சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ரீடிங் இது சிம்பிளாக நான் உங்களுக்கு லேமேன் டேர்ம்ஸில் சொல்லிட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. மாஸை செலக்ட் பண்ணுவாங்க, பியூர் லைன் செலெக்ஷன் பண்ணுவாங்க, க்ளோனை செலெக்ஷன் பண்ணுவாங்க. இங்கே மாஸ் செலெக்ஷன்னா என்னென்னா, ஃபார்மர் பெஸ்ட்டான பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து சீட் எடுத்துகிட்டு க்ரோ பண்ணுறது. ஸோ தட் இம்ப்ரூவ் க்ராப் ஈல்டுக்கு நல்லா யூஸ் ஆகும். பியூர் லைன் செலெக்ஷன்றது நல்லா பாருங்கள், ஒரு சிங்கிளான பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் பிளான்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி அந்த சீடை யூஸ் பண்ணுவாங்க. இது இப்போ ஒரு நிறைய செடி இருக்குன்னா இங்கொன்று இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு மொத்தமாக எடுக்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு பிளான்ட்டோடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் பிளான்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி பியூராக அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணி க்ரோ பண்ணுவாங்க. ஒரு செடியிலேருந்து எடுக்கிறோன்னா கொஞ்சம் தான் விதை வரும். அந்த விதையை வச்சு இன்னும் நிறைய வளர்த்து திருப்பியும் அதிலேருந்து எடுத்து பியூராக ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் ஃபாலோ பண்ணுறது. ஸோ தட் ஹை குவாலிட்டியான ரைஸ் வெரைட்டி வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். க்ளோனர் செலெக்ஷன்றது பிளான்ட் கட்டிங்ஸ்லேருந்து பண்ணுவாங்க. நல்லா பாருங்கள், அந்த பிளான்ட்டே இன்னொரு பிளான்ட்டாக வர வைப்பாங்க. விதையை எடுத்து அதோடைய ஆஃப் ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டுட்டு வர கான்செப்ட் இல்லாமல் அதையே க்ளோன் பண்ணி கொண்டு வர மாதிரி. ஸோ செலெக்ஷன் அண்ட் மல்டிப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் கட்டிங்ஸ்லாம் இருக்குன்னா அதை எடுத்து பதியம் போட்டு திருப்பியும் கொண்டுட்டு வருவோன்னு இல்லையா? அந்த மாதிரியான கான்செப்ட் இந்த க்ளோனர் செலெக்ஷன். இது பனானா, சுகர் கேன், பொட்டேட்டோஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் நமக்கு இருக்குது. இது ஹைல்டு வெரைட்டி, வீட் வெரைட்டிஸ் எல்லாமே செலெக்ஷன் ப்ரீடிங் வச்சு தான் மோஸ்ட்லி கொண்டுட்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிட்னு வரும்போது தான் கிராஸ் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்டோடைய பெஸ்ட்டு குவாலிட்டியை இதை எடுத்து இவங்களுக்கு போடுவாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹைப்ரிட் தட் க்ரோ பெட்டர் தேன் தியர் பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இன்னும் நிறைய சக்தி இருந்துச்சு, நான் நல்லா வளருவேன் அப்படின்னு சொல்லி வளர்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. இன்டர் வெரைட்டல் ஹைப்ரிடைசேஷன், இன்டர் ஜெனரிக், இன்டர் ஸ்பெசிஃபிக். இன்டர் வெரைட்டல்னால் என்னென்னா, இப்போ எப்படி சொல்கிறதுனா, சேமான பிளான்ட் ஸ்பீஷஸ்லேருந்து 2 வெரைட்டியை க்ராஸ் பண்ணுறது. க்ராஸ் பிட்வீன் சேம் பிளான்ட் ஸ்பீஷஸ் ஆனால் 2 வெரைட்டியை எடுத்து க்ராஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்ரிட் ரைஸுங்கிறது பெட்டர் ஈல்ட் நமக்கு கொண்டுட்டு வரும். நல்லா இருக்கிறத எடுத்து திருப்பி போடும். இப்போ ரைஸ் இருக்குன்னா இப்போ ரைஸ்லேயே 2 வெரைட்டி இருக்குது. அந்த 2 வெரைட்டியை எடுத்து க்ராஸ் பண்ணுறது மூலயமா 2 வெரைட்டிக்குள்ளே ஹைப்ரிட் நடந்தால் அது இன்டர் வெரைட்டலுங்க. அது 2 ஜெனரிக்குள்ளே நடந்தால் பாருங்களேன். இது எப்படின்னா பிளான்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜெனரா. ட்ரிட்டிகேலுங்கிறது என்னென்னா, வீட்டுங்கிறது ஒரு க்ராப்பு, ரைங்கிறது இன்னொரு க்ராப்பு. வீட்டுனா
வீட்டை வந்து ட்ரிட்டிக்கேல் ஏஸ்டிவம்னு ட்ரிட்டியம் ஏஸ்டிவம்னு சொல்லுவோம். ரைன்றது சிக்கேல் சிரேல். இந்த ட்ரிட்டிக்கம் ஏஸ்டிவமையும் சிக்கேல் சிரேலையும் சேர்ந்து பண்ணும்போது ட்ரிட்டிக்கேல்னு ஒன்று கொண்டு வராங்க. இதுதான் வந்து நமக்கு. ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் க்ராப்பு. ஆனால் அந்த 2 டிஃப்ரெண்ட் க்ராப்பை எடுத்து பண்ணுவாங்க. இங்கே வந்து ரைஸ்லேயே வேறு பொன்னி அரிசி சம்பா அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 5-8 அந்த மாதிரி 2 எடுத்து போட்டால் அது வேறு வெரைட்டி கொண்டு வரும். 2 பிளான்ட்டே வித்தியாசமாக இருக்கிறது போடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிடைசேஷன்றது 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மியூலு, ஹார்ஸையும் டாங்கியும் சேர்ந்தால் தான் மியூலு வருது. இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கணக்கு. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைப்ரிட்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்ரிட் மெய்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய கிரெயின்ஸ் வந்து கொண்டுட்டு வர முடியுது. இப்போது ஹைப்ரிட் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து மியூட்டேஷன் ப்ரீடிங்னு என்னென்னு பார்க்கலாம். மியூட்டேஷன்னாலே என்ன சொல்லுவாங்க, சடன் சம் டிசைரபிள் சேஞ்சஸ் ஜீன்ஸ்க்கு கொண்டுட்டு வந்து நமக்கு ஏற்ற டிசைரபிள் ரிசல்ட்டை கொண்டு வரதுக்காக மியூட்டேஷன்னாலே சடனாக நடக்கும். அதுதான் ஓகேங்களா. சயின்டிஸ்ட் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்ட் ஜீன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க யூஸிங் ரேடியேஷன் இல்லை கெமிக்கலை யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான ட்ரெயின்ட்டை வந்து மாடிஃபை பண்ணி கொண்டுட்டு வரணுன்ற கான்செப்டில் செய்கிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷபதி சொனரா வீட்டுன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காமரை வழியாக வச்சு மியூட்டேஷன் கொண்டுட்டு வந்து அந்த ப்ரோட்டீனில் சில சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்து டிசைரபிள் சேஞ்சஸை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிரவுண்ட்நட் இருக்குது. இது கூட மியூட்டேஷன் ப்ரீடிங் வழியாக தான் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறையா மாடர்னான க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பயோடெக்னாலஜி பேஸ் பண்ண மாதிரி நிறைய ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் சயின்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ப்ரிசைஸாகவும் வந்து க்ராப்ஸை கொண்டுட்டு வருவாங்க தேன் ட்ரெடிஷ்னல் ப்ரீடிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. அதில் இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னன்றதை பார்க்கலாம். இதில் என்னென்னா பிளான்ட்டுக்குள்ளே இருக்க டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணி தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டரை கொண்டு வருது, அது யூஸ்ஃபுல் ட்ரெயிட்ஸை கொண்டு வருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீட்டி காட்டன்ன்றது வந்து அது நம்ம முன்னாடி தானே பார்த்தோம். ஜீன் வந்து இருக்குது. அந்த ஜீன் வந்து பிளான்ட்டுக்கு பெஸ்ட்டுக்கு டாக்ஸிக்காக இருக்கும். கோல்டன் ரைஸும் அதே மாதிரி தான். மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரெடிஷ்னல் ப்ரீடிங் யூஸ் பண்ணாமல் ஜெனட்டிக் மார்க்கரை யூஸ் பண்ணுவாங்க. ஜெனட்டிக் மார்க்கர்ன்றது எப்படின்னா டிஎன்ஏவுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி, பிளான்ட் டிஎன்ஏவுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. இதுதான் ஜீனு, ஜீனில் இப்படி தான் வந்து ஜீன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகியிருக்கணும், இந்த சீக்வன்ஸோட அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். அதை தான் மார்க்கராக யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டை சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. ஸோ மார்க்கரை அசஸ் பண்ண மாதிரி செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி நேச்சுரல் செலெக்ஷன் தான் கண்ணால் பார்க்குறோம், இந்த செடி நல்லாயிருக்கு, இந்த செடியோட விதை நெல் எடுத்து போட்டால் அதே மாதிரி நல்ல நல்ல செடி வந்துடும்ன்றது சிம்பிள் செலெக்ஷன். அதுவே அந்த செடியில் இருக்கிற ஜீன்ஸை நான் வந்து காப்பி எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஜீன்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அந்த மார்க்கரை யூஸ் பண்ணி பிளான்ட் ஐடென்டிஃபை பண்ணி நான் பண்ணுவேன்றது நமக்கு மார்க்கர் அசிஸ்டடான செலெக்ஷன். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் பிளைட் வரும். ரைஸோட லீஃப் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல சென்டர் ஏரியாவை விட்டுட்டு சுற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே காஞ்சி போயிருக்கும். பாக்டீரியல் பிளைட் வரும். அந்த மாதிரி பாக்டீரியல் பிளைட் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மார்க்கர் ரெசிஸ்டர் செலெக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. அப்புறம் ஜீன் எடிட்டிங் நம்ம பார்த்தோம். ப்ரிசைஸ் டூல் கட் பண்ணும், ஜீன் பண்ணும், அன்வான்டான ட்ரைட்டை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையானதை ஆட் பண்ணும். ஸோ டொமேட்டோஸில் எல்லாமே லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் இருக்கிறதுக்கு கிறிஸ்பர் எடிட்டட் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பாலிப்ளாய்ட் ப்ரீடிங்கும் பண்ணுவாங்க. பாலிப்ளாய்ட் ப்ரீடிங்ன்றது இந்த மெத்தட் வழியாக நம்பர் ஆஃப் குரோமோசோமை பிளான்ட்டில் அதிகப்படுத்தி பெருசாக்குவோம், இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவோம், மோர் ப்ரொடக்டிவாக மாற்றுவோம். நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம், ஃபாரின்லலாம் பெரிய பெரிய காய்ங்க இருக்கும். அது எல்லாமே இந்த மாதிரி பாலிப்ளாய்ட் ப்ரீடிங் தான் பண்ணுவாங்க. ஸோ ட்ரிட்டிக்கல்ன்றது வீட் அண்ட் ட்ரையை கொண்டு வந்து புவர் சாயிலில் நல்லா க்ரோ ஆகிற மாதிரி மாற்றுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிக்கராக, ஸ்ட்ராங்கராக, மோர் ப்ரொடக்டிவாக ஏற்ற மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் நம்மளாம் செய்கிற டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து கலந்து பார்க்குற மாதிரி. குக்கிங்கில் எப்படி இதுக்குள்ளே இதை போட்டு பார்த்தா என்ன ஆகும்னு செய்வாங்களே, அந்த மாதிரி தான் இந்த பாலிப்ளாய்ட் ப்ரீடிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. அதுக்கடுத்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லேபில் கொண்டு வந்து டிசீஸ் ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங்காக பண்ணுவாங்க. இதில் வந்து மைக்ரோ ப்ரொபகேஷன் பண்ணுவாங்க. இது அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மைக்ரோ ப்ரொபகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜர் நம்பர் ஆஃப் பிளான்ட்டை வந்து ஷார்ட்டர் டைமில் ப்ரொடியூஸ் ஆக இந்த மைக்ரோ ப்ரொபகேஷன் யூஸ் ஆகுது. சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன், சொமேட்டிக்னாலே பாடி செல்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் செல்ஸை வந்து கம்பைன் பண்ணி நியூவான பிளான்ட்டை கொண்டு வரது. பொமேட்டோ கான்செப்ட். பொட்டேட்டோவும் ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து ஒரு செடி இருக்குன்னா அந்த செடியில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வரும், மேலே வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ வரும். ஸோ அது 2 பிளான்ட் பேர் பொமேட்டோன்னு வச்சுட்டாங்க. இது மாதிரி சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷனும் பண்ணுறாங்க. டிசீஸ் ஃப்ரீ பனானா, பொட்டேட்டோ பிளான்ஸ் இதெல்லாமே நல்லா க்ரோ ஆகுது இந்த டெக்னிக் மூலமா. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோன்னா ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் டெக்னாலஜி பண்ணும்போது ட்ரெடிஷ்னல்ன்றது ஸ்லோ, நிறைய ஜென்ரேஷன் வேணும் நம்ம நினைக்கிற ரிசல்ட் கொண்டு வர. இது 1 or 2 ஜென்ரேஷன் நினைக்கிற மாதிரி வந்துடும். இது அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்காது. ஏன்னா மனுஷன் பார்த்து கண்ணால் பார்த்து பண்ணும்போது ப்ரிசிஷன் இருக்காது. இங்கெல்லாம் மார்க்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக
ரொம்ப வந்து ப்ரிசைஸாக இருக்கும். இங்கே ஃபாரின் ஜீன்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க, இங்கே ஆட் பண்ணுவாங்க. இங்கே ஹைப்ரிட் ரைஸு வீட் செலெக்ஷன் நடக்கும். இங்கே பிடி காட்டன், கிறிஸ்பர் எடிட்டட், டொமேட்டோ க்ராப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ ஃபைனல் தாட் சொல்லணுன்னா க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டால் நமக்கு நிறைய ஃபுட் கிடைக்குது. ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நேச்சுரல் தான், ஆனால் ஸ்லோவாக வரும். மாடர்ன் மெத்தட்ன்றது ஃபாஸ்டராக இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்குது. ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி தேவையான அளவுக்கு ஹெல்த்தியராகவும் ப்ரொடக்டிவாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் நம்ம கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா, அதுதான். அடுத்து வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருன்றது இட் இஸ் லைக் க்ரோவிங் அ பிளான்ட் இன் அ லேப் இன்ஸ்டெட் ஆஃப் அ சாயில். மண்ணில் வளர வைக்காமல் ஹார்டனிங் ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி லேபில் பேசிக்காக கொண்டுட்டு வர ஒரு கான்செப்ட் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இது எப்படின்னா ஒரு பிளான்ட்டில் ஒரு லீஃபையோ ஒரு ஸ்டெம்மையோ ஒரு ரூட்டையோ நோட்ஸையோ எடுப்பாங்க. இப்படி செடி வருதுன்னா இந்த நோடல் ஏரியாவை எடுப்பாங்க. அந்த மொட்டு இல்லைன்னா பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஏரியாவை எடுத்து க்ரோ பண்ணுவாங்க. ஸ்டெரைலான நியூட்ரிஷன் ரிச்சான ஜெல் ஆர் லிக்விடில் போட்டு அகார் மாதிரி மீடியம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போட்டு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ தட் அந்த பிளான்ட் வந்து ரொம்ப நிறைய பிளான்ட்ஸும் கொண்டுட்டு வரலாம், நிறைய ட்ரெயிட்ஸும் இம்ப்ரூவ் பண்ணலாம், ரேர் ஸ்பீஷிஸ் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ண முடியும். சில இடத்துல ரேர் ஸ்பீஷிஸ் இருக்குது, இந்த என்விரான்மெண்ட்டில் வராதுன்றப்போ அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லேப் கண்டிஷனில் கொடுத்து அந்த பிளான்ட்டோட ஜென்ரேஷன் ரேர் ஸ்பீஷஸை என்னால் காப்பாற்ற முடியுது இல்லையா, அந்த விஷயம் தான். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் அ பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட். இங்கே பிளான்ட் டிஷ்யூ இல்லைனா வந்து செல்ஸை வந்து லெபார்ட்டரி கண்டிஷனில் கண்ட்ரோல்டு கண்டிஷனில் பண்ணுவாங்க. நிறைய பிளான்ட்ஸ் வரும், மாடிஃபை ஆகும், ப்ரிசர்வ் பண்ணலாம். அதுதான். ஓகேங்களா, டிசீஸ் ஃப்ரீயாகவும் இருக்கலாம். இது எப்படி மெயினாக கீ அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பார்த்தோம் மைக்ரோ ப்ரொபகேஷன் இஸ் நத்திங் பட் பிளான்ட்டை மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இட் இஸ் லைக் திஸ் இஸ் க்ளோனிங் ஆஃப் பிளான்ட் மாதிரி. ஸ்மால் பீஸ் ஆஃப் த பிளான்ட்டை வந்து எக்ஸ்பிளான்ட்டாக எடுப்பாங்க. அந்த எக்ஸ்பிளான்ட்டை எடுத்து லேபில் க்ரோ பண்ணி ஆயிரக்கணக்கான ஐடென்டிக்கல் பிளான்ட்ஸை ஷார்ட்டாக டைமில் கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் மைக்ரோ ப்ரொபகேஷன். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் பனானா, சுகர் கேன், ஆர்கிட்ஸ், பொட்டேட்டோ, டீஸ் எல்லாமே கொண்டு வருவோம். அக்ரிகல்ச்சர் கம்பெனிஸும் ஹை ஈல்ட் கிராப்ஸ் கொண்டு வரதுக்கு இந்த மைக்ரோ ப்ரொபகேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. சொமேட்டிக் எம்ப்ரியோஜென்சிஸ்னு இருக்குது. அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக சீடை ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைஸ் பண்ணாமையே சீடை வந்து கொண்டுட்டு வருவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, சொமேட்டிக்னாலே ஃபெர்டிலைசேஷன் தேவையில்லை. பாடி செல் ஒரு பிளான்ட் செல்லை தான் சொமேட்டிக்னு சொல்லுவோம். அது மூலயமா எம்ப்ரியோ வச்சு பண்ணுறது. நார்மல் சீடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரில் எடுக்கிறாங்கன்னா அப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக பிளான்ட்ஸ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை மேக் பண்ணுவாங்க. அது மூலயமா பிளான்ட்ஸை சீக்கிரம் க்ரோ பண்ண வைப்பாங்க. இப்போது ரைஸு, வீட்டு, கோகோனட் எல்லாமே இந்த மாதிரியெல்லாம் சொமேட்டிக் எம்ப்ரியோஜென்சிஸ் வழியாக ஆர்டிஃபிஷியலாக சீடை ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். ஜெர்ம் பிளாசம்னாலே ரொம்ப என்டேஞ்சர்டான ரேரான ஸ்பீஷஸ் இருக்குன்னா அதோட ஜீன்ஸ் எல்லாமே அந்த பிளான்ட் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாமே. சில பிளான்ட் வந்து ரொம்ப ரேராக என்டேஞ்சர்டாக இருக்குது. ஸோ அதை லெட்டிங் தம் டிஸப்பியர்டாக அப்படியே நீங்கள் விடாமல் சயின்டிஸ்ட் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலில் லிக்விட் நைட்ரஜன் க்ரையோஜெனசிஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி க்ரையோ ப்ரிசர்வேஷன் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. -196 டிகிரி செல்சியஸில் அப்படியே அந்த ஜீனை அப்படியே பதப்படுத்துறது, மம்மிஸை பதப்படுத்துகிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சயின்டிஸ்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க ஜெனட்டிக் மெட்டீரியலில். ஸோ தட் எப்போ தேவையோ சாம்பிள் வேணுமோ அங்கேருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்து ரீக்ரோ பண்ணி ஃப்யூச்சரில் கொண்டு வருவாங்க. அது ஜெர்ம் பிளாசம்ங்கிறது எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டார்டிகாவில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா சீட்ஸோட விதைங்களெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இன்கேஸ் உலகமே அழிஞ்சா கூட அங்கே போய்ட்டு எடுத்துக்கலான்னு. கோவிலெல்லாம் கலசம் கான்செப்ட் அப்படி தான். கலசத்தில் பார்த்திங்கன்னா விதை நெல் தான் எடுத்து வைப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய இயற்கை சீரிடர் வந்தால் கூட எல்லாமே போச்சுன்னா கூட மேலே கலசத்துக்குள்ளே இருக்கிற அந்த அரிசி எடுத்து போட்டு விதை நெல்லை வச்சு திருப்பியும் புழைச்சிக்கலான்ற கான்செப்ட் எல்லாமே இதுதான். ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷனும் ஆல்மோஸ்ட் நம்ம கோவிலில் இருக்க கான்செப்ட் மாதிரி தான். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசனல் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. ராஃபுலியா, செர்பான்டினா, நீம் இந்த மாதிரி இதெல்லாமே இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறாங்களாம். அடுத்து சோமோக்ளானல் வேரியேஷன் எப்படின்னா நியூவான பிளான்ட் வெரைட்டிஸை கொண்டுட்டு வருது. சம்டைம்ஸ் பிளான்ட்டை வந்து டிஷ்யூ கல்ச்சரில் டெவலப் பண்ணும்போது சில ஜெனட்டிக் சேஞ்சஸ், மியூட்டேஷன்ஸ் நடக்கும். இந்த சேஞ்சஸை வந்து நியூ ட்ரெய்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அது வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாவோ சால்ட் ஹேலோஃபைல் சால்ட் டாலரன்ஸாகவோ இருக்கும். இந்த மாதிரியான செய்கிற விஷயம் எப்படி சோமாக்ளோனல் பிளான்ட்டு ஜீனை மாற்றாமல் பிளான்ட்டோட செல்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி சில வேரியேஷன் கொண்டு வந்து சில வெரைட்டிஸை கொண்டு வருது. ஸோ இது மூலயமா நமக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ட், சுகர் கேன் அண்ட் சால்ட் டாலரண்ட்டான ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ரீ பிளான்ட் ப்ரொடக்ஷன், ரிமூவிங் பிளான்ட் டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சம் பிளான்ட் எல்லாமே வைரஸால் அஃபெக்ட் ஆகியிருக்கு. அது வந்து க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் மெத்தமாக மெரிஸ்டம்
கல்ச்சரை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு பிளான்ட் இருக்குன்னா பிளான்ட்டோட டிப்பில் வந்து அப்பிக்கல் மெரிஸ்டம், ஒரு ரூட்டு இந்த இடத்துல பிரான்ச்சஸ் வருதுன்னா இங்கே இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் சின்ன வயசில் நீங்கள் 11th 12thலாம் மேபி படிச்சிருக்கலாம். அந்த மாதிரி மெரிஸ்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா அதுக்கு டோட்டிபொட்டன்சி அதிகமாக இருக்கும். அந்த செல்லை நம்ம நினச்ச மாதிரி நினச்ச விஷயமாக மாற்றிக்க முடியும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. இப்போது தொப்புள் கொடியிலேருந்து இந்த அம்பிளிக்கல் கார்ட்லேருந்தெல்லாம் கூட எடுத்து வைப்பாங்க. அது வழியாக நம்ம ஃப்யூச்சரில் அந்த தொப்புள் கொடியில் குழந்தையோடது அப்படியே எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சோன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அதை வச்சு வி கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கே பின்னாடி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஹார்ட் டிசீஸ் வருதுன்னா கூட அந்த ஹார்ட்டையே திருப்பியும் கூட கொண்டுட்டு வரதுக்கு க்ளோனிங் டெக்னிக் வழியாக வரதுக்கு அந்த மாதிரியான ப்ரிசர்வேஷன், அம்பிளிக்கல் கார்ட் ப்ரிசர்வேஷன் எல்லாமே யூஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் இங்கே மெரிஸ்டம் கல்ச்சருங்கிறது. அந்த டிப்பு, அந்த பிளான்ட்டோடைய ஷூட் டிப் எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கும். அந்த டிப்பு வழியாக தான் நமக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ அது வழியாக அந்த இடத்துல இருக்கிறத எடுத்து வைரஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட்ஸை வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டாக கொண்டுட்டு வருவாங்க. வைரஸ் ஃப்ரீ சிட்ரஸ், டொமேட்டோ, ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் வருது. அடுத்து புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன், புரோட்டோபிளாசமை ஃபியூஸ் பண்ணுறது. நல்லா பாருங்கள், 2 பிளான்ட்டை கம்பைனாக சிங்கிள் பிளான்ட்டாக வந்து மாற்றும். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜின் மிக்சிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், செல்வால் பிளான்ட் செல்லில் புரோட்டோபிளாசம் இருக்கும். புரோட்டோபிளாசம்ங்கிறது செல்வாலை ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்வாலை ரிமூவ் பண்ணி பிளான்ட்லேருந்து புரோட்டோபிளாசமை எடுத்து 2 டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் செல்ஸில் இருக்க புரோட்டோபிளாசமை கம்பைன் பண்ணி ஒரு ஹைப்ரிட் பிளான்ட்டை கொண்டு வருவாங்க. பொமேட்டோ அப்படி தான் வந்திருக்கு. ஸோ பொமேட்டோ நான் சொன்னேன் இல்லையா, டொமேட்டோ வந்து மேலே வரும், பொட்டேட்டோ வந்து கீழே வரும். அந்த மாதிரி ஒரே செடியிலேயே தக்காளி, உருளைக்கிழங்கு 2மே வந்துருச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான கான்செப்ட். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து செகண்டரி மெட்டபோலைட் ப்ரொடக்ஷன். எப்படின்னா வி கேன் மேக் மெடிசன்ஸ் ஃப்ரம் தி பிளான்ட்ஸ். இப்போ வந்து சம் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே யூஸ்ஃபுல் கெமிக்கல் செகண்டரி மெட்டபோலைட்ஸாக கொண்டுட்டு வரும். இதை வந்து மெடிசனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹோல் பிளான்ட்டை தேவையில்லாமல் ஃபுல்லாக உட்காந்து வளர்ந்து வரத்துக்கு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மாஸ் ப்ரொடக்ஷனாக டிஷ்யூஸை மட்டும் கெமிக்கலாக லேபில் வந்து கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி செகண்டரி மெட்டபோலைட்ஸ் அந்த பிளான்ட் டிஷ்யூலேருந்து எடுத்துப்பாங்க. குயினைன்றது மலேரியா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இது சின்கோனா பிளான்ட்டில் இந்த பிளான்ட்லேருந்து அந்த குயினைன் மட்டும் தனித்தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துப்பாங்கன்ற மாதிரி. ஓகேங்களா. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட பேசிக் அட்வான்டேஜஸ் என்னென்னா ரேப்பிடாக கொண்டு வந்துடலாம், டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கும், இயர் ரவுண்ட் கல்டிவேஷன் பண்ணலாம், ஜீனை மாடிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் 4 பாயிண்ட் தான். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் சேஞ்சிங் த வே வி க்ரோ பிளான்ட்ஸ். இந்த மெத்தட் மூலயமா பெட்டர் க்ராப், டிசீஸ் ரெசிஸ்டன்ட், என்டேஞ்சர்லேருந்து வராமல் பார்த்துக்கலாம், ஹைப்ரிட் கொண்டு வரலாம், சஸ்டெயினபிளாக இருக்கும், மெடிசன் கன்சர்வேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அதுதான் பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகே, இப்போ நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்குள்ளே போகலாம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கிறது நம்ம பயாலஜிக்கல் ஐடி கார்டு மாதிரி. இப்போ நம்ம ஆதார் கார்டுன்னு இருக்குன்னா அந்த ஆதார் கார்டோட நம்பர் எனக்கு மட்டும்தான், எனக்குன்னு ஒரு தனி யூனிக் நம்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கிறது வந்து ஒரு பயாலஜிக்கல் கார்டு மாதிரி. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம போன கிளாஸில் கூட ரெட்டினல் திங்கை பற்றி படித்தோம். உள்ளே வந்து பிளட் வெசல்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். ஸோ ரெட்டினல் ஸ்கேனிங் வழியாக பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் படித்தோம் இல்லையா, அது கூட இந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும், ஒவ்வொரு அனிமலுக்கும், ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு பயாலஜிக்கல் ஐடி கார்டு மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு செல்லில் இருக்க டிஎன்ஏவும் ஜஸ்ட் லைக் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான். ஒவ்வொருத்தங்களுக்கு யூனிக்காக இருக்கும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸை தவிர மிச்சவங்க எல்லாருக்குமே யூனிக்காக தான் இருக்கும். ஸோ சயின்டிஸ்ட் வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி யூனிக் பேட்டர்னை வச்சு தே கேன் ஈஸிலி ஏபிள் டு ஐடென்டிஃபை இட். அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா. அண்ட் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரைமை சால்வ் பண்ணுற இடத்துல யூஸ் ஆகுது, சஸ்பெக்டை கண்டுபிடிக்க, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இவங்களோட பயாலஜிக்கல் பேரண்ட் தானான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இதுதான், இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து ஜெனட்டிக் டிசீசஸ் வராமல் நியூ ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வைல்டு கன்சர்வேஷனில் சில ஸ்பீஷஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் சில இடத்துல வந்து ஜெனட்டிக்லி மாடிஃபைடு க்ராப்ஸ் கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆனால் யாருக்குமே 2 பீப்புளுக்குமே ஒரே மாதிரியான டிஎன்ஏ இருக்காது, எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இல்லாத பட்சத்தில். ஸோ ரொம்ப ஈஸியாக அக்யூரேட்டாக இந்த பர்சன் இவங்க தானே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து யூஸ் ஆகுது. ஸோ மாறு விஷயத்தில் போனாலும் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுதான். ஓகேங்களா. அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு செல்லுலேருந்து டிஎன்ஏவை தனியாக பிரிக்கணும். சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பிளட் பர்சனுடைய இந்த 7ஆம் அறிவு படத்துலலாம் அவர் தானே கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த சீப்புலேருந்து முடி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி தான் பர்சனுடைய ஹேரு, ஸ்கின்னு, சலைவா, அந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்து அந்த ஒரு அவங்களுடைய ரியலான பொருளை ஒன்று எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுவாங்க.
அந்த டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வழியாக டிஎன்ஏ மாலிகுலர் சிசர் வழியாக தேவையான ஸ்பெஷல் ப்ரோட்டீனை வச்சு எக்ஸாக்டாக தேவையான பீஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் டிஎன்ஏவை கட் பண்ணி ஃப்ராக்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வழியாக கம் பண்ணி ஒட்டிடுவாங்க. அதுதான் ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வழியாக டிஎன்ஏ பீசஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸ்மாலாக இருக்க டிஎன்ஏ பீசஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், லார்ஜர் ஒன் ஸ்மாலாக ஆகும். ஸோ ஃப்ராக்மெண்ட்டை பேஸ்ட் அப்பான் சைஸ் வழியாக செப்பரேட் பண்ணி இந்த ஒரு டிஎன்ஏ பேட்டர்னை கொண்டுட்டு வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்காக ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதன் பிளாட்டிங் அண்ட் ப்ரோப் ஹைப்ரிடைசேஷன்ற மாதிரி பண்ணி டிஎன்ஏவை விசிபிள் ஆக்கிடுவாங்க. அந்த ஃப்ராக்மெண்ட் எல்லாமே ஒரு நைலான் மெம்பரேன்குள்ளே போட்டு அது காணாமல் போகாமல் பார்த்துப்பாங்க. ரேடியேட்டிவ் டிஎன்ஏ ப்ரோப்ன்ற விஷயத்தை ஆட் பண்ணி ப்ரோப்னாலே அது உள்ள வெஹிக்கல் மாதிரி ஆட் ஆகி ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் கூட அட்டாச் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் இம்பார்ட்டண்ட்டான டிஎன்ஏ ரீஜன்ஸ் எல்லாமே கம்பேரிசனுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ சதன் பிளாட்டிங் ப்ரோப் ஹைப்ரிடைசேஷன் பண்ணிக்கிறாங்களா, விசிபிள் ஆக்கிடுறாங்களா, அப்படி விசிபிள் ஆக்கின டிஎன்ஏவை என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏ பேட்டர்னை ஃபிலிமுக்கு போடுறாங்க. ஸோ அதில் ஆடியோ ரேடியோகிராஃபின்ற கான்செப்ட் வருது. எக்ஸ்ரே ஃபிலிம் வந்து டிஎன்ஏ சாம்பிளில் வச்சு யூனிக் பேண்டிங் பேட்டர்னை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்கோட் மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சயின்டிஸ்ட் வந்து அந்த பேட்டர்னை வச்சு ஈஸியாக தே வில் மேட்ச் தி டிஎன்ஏ சாம்பிள். ஓகேங்களா, பண்ணிட்டு இந்த மாதிரி தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ன்ற கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஃபாரன்சிக் சயின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. பேட்டர்னிட்டி டெஸ்டிங், அம்மா அப்பா யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் ரிசர்ச்சில் இன்ஹெரிட்டட் டிசீசஸ் லைக் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா இருந்தால் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. வைல்ட் லைஃப்பில் வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் இது தான் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிசர்வ் பண்ண கன்சர்வ் பண்ண யூஸ் ஆகுது. அக்ரிகல்ச்சரில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப்க்கு யூஸ் ஆகுது. ஸோ 1986 தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து பிட்ச்ஃபோர்க் மர்டர் கேஸில் யூகேயில் வந்து சால்வ் பண்ண யூஸ் ஆச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக்ன்றது ஒரு பவர்ஃபுல் டூல். க்ரைமுக்கு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கனால இது ஒரு பெரிய ரெவல்யூஷனே சொல்லலாம். சயின்ஸில், மெடிக்கலில், லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே. அப்புறம் நம்மளோட கடைசி கான்செப்ட் டிசீஸ் டயக்னோஸ் பண்ணுற டெக்னிக் பிசிஆர் அண்ட் எலிசா பற்றி பார்த்துடலாம். சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதில் 2 இம்பார்ட்டண்ட்டான மெத்தட் என்னென்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் ஆசே. இது வழியாக இன்ஃபெக்ஷனை டயக்னைஸ் பண்ணலாம், ஜெனட்டிக் டிசீஸை, ஈவன் கோவிட் அண்ட் ஹெச்ஐவி கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிசிஆர் பற்றி பார்த்துடலாம். பிசிஆர்ன்றது டிஎன்ஏவோட ஃபோட்டோ காப்பிங்க. சிம்பிளாக சொன்ன பாலிமரேஸ்னாலே பாலினாலே நிறையா செயின் ரியாக்ஷன் மூலியமாக டிஎன்ஏ நிறைய காப்பி பண்ணுவாங்க. அதுதான் இட் இஸ் அ காப்பியர் ஆஃப் ஃபோட்டோ காப்பியர் ஆஃப் டிஎன்ஏ. மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸை டைனி டிஎன்ஏ சாம்பிள்லேருந்து மேக் பண்ணி சயின்டிஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா சம்டைம் வந்து சில சாம்பிளில் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கம்மியாக இருக்கிறத வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, பிசிஆரை யூஸ் பண்ணி அதில் மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் மேக் பண்ணுவாங்க, ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்க டிஎன்ஏவை. ஸோ தட் தே கேன் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சாம்பிள் கிடைக்கும் போது ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா. க்ரைம் கண்டுபிடிச்சிடலாம், ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிடலாம், எல்லாமே பண்ணலாம். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, பிசிஆர்ன்றது ஒரு மிஷினில் தான் பண்ணுவாங்க. அங்கே ஹீட்டிங் அண்ட் கூலிங் டெக்னிக் வந்து டிஎன்ஏ சாம்பிளில் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நேச்சுரேஷன் இது வந்து 94லேருந்து -94 to 96 வரைக்கும் ஹீட் பண்ணுவாங்க. 100 டிகிரி கீழே தான், ஆனால் ஹீட் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த டிஎன்ஏ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்னாலே இப்படி தானே இருக்கும். இது ரெண்டுமே டபுள் ஹெலிக்ஸ் வந்து சிங்கிள் ஹெலிக்ஸாக நமக்கு செப்பரேட் ஆகும். அப்படி ஆகும்போது அன்ஹீலிங் பண்ணுவாங்க. அந்த ஸ்மாலாக இருக்க அந்த டிஎன்ஏ பீசஸ் எல்லாமே ப்ரைமர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைமரை வந்து ஒரு செப்பரேட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோட அட்டாச் பண்ணுவாங்க. இந்த ப்ரைமர்ஸ் வந்து சொல்லும் நமக்கு எங்கே இந்த என்சைமில் வந்து காப்பிங் ஆக ஆரம்பிக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் நடக்கும். அந்த ஸ்பெஷல் என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸை யூஸ் பண்ணி நியூ டிஎன்ஏ பில்டிங் பிளாக்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க, நியூ ஸ்ட்ராண்ட்ஸை மேக் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இதையே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ தட் மல்டிபிள் காப்பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகும். இப்படி தான் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இந்த பிசிஆர் டெக்னிக் வந்து கோவிடில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிபிசிஆர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஆர்டிபிசிஆர் டெக்னிக் மூலியமாக கோவிடை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு சொல்கிறது எல்லாமே இப்படி தான். வைரஸோட ஆர்என்ஏ நம்ம பாடியில் இருக்கான்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ பிசிஆர் பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸில் யூஸ் பண்ணுவோம், ஃபாரன்சிக், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பேட்டர்னிட்டி டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் பிரெஸ்ட் கேன்சரில் கூட இந்த பிரெஸ்ட் கேன்சரோடைய ஜீன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பிசிஆர் யூஸ் ஆகுது. அடுத்து எலிசான்றது ஒரு கெமிக்கல் டெஸ்ட்டு.
பாடியில் இருக்க ப்ரோட்டீனை ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜென்ஸ் இருக்கான்னு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்பெஷல் ஆன்டிபாடிஸ் வந்து டார்கெட் ப்ரோட்டீன் கூட மட்டும்தான் வந்து ஸ்டிக் ஆகும். சப்போஸ் அந்த ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அந்த டெஸ்ட் பண்ணும்போது ஒரு கலர் சேஞ்சஸ் வரும். அது வழியாக அது பாசிட்டிவ் ரிசல்ட்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இதில் 4 டைப் இருக்குது. டைரக்ட் எலிசா, இன்டைரக்ட், சாண்ட்விச், காம்படிட்டிவ்னு. டைரக்ட் எலிசாவில் ஆன்டிஜென்ஸை ஃபாரின் சப்ஸ்டன்ஸை ஈஸியாக என்சைம் லேபிள்டு ஆன்டிபாடிஸ் வழியாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. கோவிட்-19 ஆன்டிஜென் டெஸ்ட் எல்லாமே இப்படி தான். இன்டைரக்ட்ன்றது இங்கே ஆன்டிஜென்ஸுக்கு பதிலாக ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணும். பாடியோடைய டிஃபென்ஸ் ப்ரோட்டீனை ஐடென்டிஃபை பண்ணி இது மூலயமா செகண்டரி என்சைம் லிங்க்டு ஆன்டிபாடியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹெச்ஐவி டிடெக்ஷனில் பாருங்கள், கோவிடுக்குன்னா டைரக்ட் எலிசா யூஸ் பண்ணுவாங்க. ஹெச்ஐவிக்கு இன்டைரக்ட் எலிசா ஆன்டிபாடியை தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சாண்ட்விச் எலிசான்றது வந்து 2 ஆன்டிபாடிஸை வந்து ஆன்டிஜனை ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அது வழியாக அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்குமாமா. ஹெப்பாடைட்டிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எலிசாங்கிறது ட்ரக் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் ஆன்டிஜன் வந்து மெஷர் பண்ணுவாங்க. எப்படின்னா, நோன் ஆன்டிஜனை வச்சு தெரியாத ஆன்டிஜனை கம்பேரிசன் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டில் வந்து வெல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. அங்கே தான் ரியாக்ஷன் நடக்கும். 6 ஸ்டெப் நடக்கும். ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணுவாங்க. பிளேட்டில் வந்து அந்த பர்டிகுலர் ஆன்டிஜனையோ ஆன்டிபாடியோ டைரக்டோ இன்டைரக்டோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணுவாங்க. பிளாக்கிங் பண்ணுவாங்க. அது எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாமே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ தட் ஃபால்ஸான ரிசல்ட் வரக்கூடாதுன்னு இன்குபேட் பண்ணுவாங்க. அந்த சாம்பிளை எடுத்து பிளேட்டில் ஆட் பண்ணி ப்ரெசென்ட்டாக இருந்தால் அந்த ஆன்டிஜனோ ஆன்டிபாடியோ இருந்தால் அது கூட போய் ஒட்டிக்கும். ஏன்னா அதோட தன்மையே அப்படி தானே. அப்புறம் தேவையில்லாதது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும் வச்சுப்பாங்க. அது வழியாக ஒரு என்சைம் லிங்க்டு ஆன்டிபாடிஸை உள்ளே போட்டு கலர்ஸை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உள்ளே இந்த கெமிக்கல் போடும்போது டார்கெட் மாலிகுல் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். டிசீஸ் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இதுதான் ஸ்டெப்பு. ஓகேங்களா. அண்ட் எலிசான்றது ஹெச்ஐவி, ப்ரெக்னன்சி டெஸ்ட், டெங்கு ஃபீவர் கூட யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹெப்பாடைட்டிஸ், டெங்கு வைரஸ் எல்லாமே. ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா HCE ஹார்மோன் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க யூரின் வழியாக. இதுக்கும் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் கூட எலிசா யூஸ் ஆகுது. ட்ரக் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இல்லீகல் ட்ரக் இருக்குன்னு பிளட் ஸ்ட்ரீமில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் சேஃப்டியில் அலர்ஜன்ஸ் ஃபுட்டில் இருக்கா, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். ஏர்லி டிடெக்ஷன்லேயே ஏர்லியாகவே டிசீஸை டிடெக்ட் பண்ண முடியும். ஃபாரன்சிக் சயின்ஸில் யூஸ் பண்ணலாம். ஜெனட்டிக் ரிசர்ச்சில் பண்ணலாம். அண்ட் PCR வந்து DNA RNA கண்டுபிடிக்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கோவிட் ஹெச்ஐவிலாம் வருதான்றது கரெக்டாக இருக்கும். எலிசாங்கிறது உங்களுக்கு ப்ரோட்டீனை டிடெக்ட் பண்ணி ஆன்டிஜன் ஆன்டிபாடி இருக்கான்னு பார்த்து இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்பவே எஃபிஷியன்ட், அக்யூரேட்டாக வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை இட். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டெக்னாலஜி. ஐ ஹோப் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தாங்க பயோடெக்னாலஜி. அவங்க 4 வருஷமாக படித்தது, நான் அக்ரியில் படித்தது எல்லாமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல்.